So, Dr. P. Shanmugapriya, she is a clinician and a public health professional with 20 years of experience in clinical practice and education and health system strengthening. She serves as a regional facilitator South at Pallium India, supporting palliative care integration across Tamil Nadu, Kerala, Karnataka, and Pondicherry. She is also senior project coordinator for National Cancer Grid Pallium India initiative integrating palliative care into oncology service. She holds a master's in oral pathology and microbiology, and she trained in pain and palliative medicine through national and international programs, including Global Fellowship in Palliative Care and training in psychological and counseling interventions. Welcome, ma'am. Welcome for the session. And now the session is in your hand and hand over to you. Thank you, Hannah. You have been a great help from the start of this session, since I am the coordinating of this Yeah. session for facilitating. Thank you So so nice to much. meet you, ma'am. Yeah, nice to meet you too. It's really sad. Like, I think end of the year, some of them might be late, but if we had known earlier, we might have No, I discussed was this not with aware you. about that. Usually Yeah, me too. Only now Yeah. I also received the message that many of the participants are participating in the strike, so they will not be available. That's fine. We have a very closed group. We can have a closed group discussion. And I'll share this recorded video, ma'am. It's so Okay, need sure. not worry about that. Yeah. Thank you, Hannah. Thank you So so much. I've made you co-host. You can share that PPT. And if Okay. you're facing any problem, you can just reach out to me. Okay. Okay, is the screen visible? தெரியுதுங்களா எல்லாருக்கும்? Yes, ma'am. Yes, ma'am. Okay, that's fine. Thank you. ஸோ நம்ம இன்னைக்கு சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியான பேர் தான் இன்னைக்கு இருக்கிறோம். 135 பேர்ல 35 பேர் தான் இன்னைக்கு. ஐ திங்க் எங்களெல்லாம் சேர்த்தா 30 பேர் தான் இன்னைக்கு அவைலபிளா இருக்கீங்க. ஆனா ரீஜனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாரும் இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். வஸ்னா மேம் பார்க்க முடியுது. மத்தவங்களா? Yes, ma'am. I am available, Vasantha, ma'am. Good afternoon, ma'am. Yes, good afternoon, ma'am. ஓகே, நம்ம இது அன்எக்ஸ்பெக்டட் இது, அதனால நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. நம்ம பிளான் பண்ணபடி இன்னைக்கு ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு டாபிக் ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ். ஸோ இது வரைக்கும் பண்ண டாபிக்ஸ் யாராவது ஒருத்தவங்க டக்குன்னு ஒரு 5 செகண்ட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் டக்குன்னு இது பண்ண முடியுமா, ரிஹேஷ் பண்ண முடியுமா? என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம் மட்டும், டாபிக்ஸ் மட்டும் சாட்ல போட்டாலும் சரி, சொன்னாலும் சரி, டக்குன்னு ஃபாஸ்டா. சும்மா ஒன்னு ரெண்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொன்னா கூட ஓகே தான். ஞாபகம் இருக்கிறது சொல்லுங்க. இதுக்கு முந்தின டாபிக் மேம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பெயின் எடுத்திருக்காங்க மேம் எங்களுக்கு. ஓகே. GI system, ma'am. Yes, ma'am. gastrointestinal symptoms. GI system இல்ல, gastrointestinal symptoms. சோ அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கம்யூனிகேஷன் மேம். கம்யூனிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் எடுத்திருக்காங்க. எஸ் மேம். palliative care, pain management, GI மேம். சோ இது வரைக்கும் சிம்டம்ஸ்ல நம்ம பார்த்திருக்கிறது Pain வந்து assessment, ma'am. ஓகே, பெயின் மேனேஜ்மென்ட் பார்த்திருக்கோம். சிம்டம்ஸ்ல வந்து
GI சிம்டம்ஸ் பார்த்திருக்கோம். இது அடுத்து வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ். ஸோ Yes, ma'am. நீங்க இப்ப மெயினா பாலியேட்டிவ் கேர்னு பார்த்தப்ப நான் ஃபர்ஸ்ட் செஷன்ல சொன்னீங்க இது வரைக்கும் நாங்க இது வந்து ஒன்லி ஃபார் கேன்சர் பேஷண்ட் தான் நினைச்சிட்டு இருந்தோம், நான் கேன்சர் பேஷண்ட்ஸ்லயும் இவ்வளவு இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ பெயினை தாண்டி நம்ம இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பாக்குறப்ப வாட் ஆர் யூ இப்ப GI சிம்டம்ஸ் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாட் டிட் யூ திங்க் உங்களுடைய பிராக்டிஸ்ல என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்க? பிராக்டிஸ்ல இல்ல டீச்சிங்ல ட்ரைனிங்ல? மேம், ஹவு டு மேனேஜ் த ஜே சிம்டம்ஸ்ன்றத நாங்க இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் மேம். மேம் இது வந்து இப்போ கான்ஸ்டிபேஷன், ஓகே சப் ஹெல்த் சென்டர் லெவல்ஸ்ல நம்ம அந்த இதுல வந்து ஓகே மேம் அதுல வந்து நான் வந்து எதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க விரும்புறேன்னா நம்ம வந்து ஃபோக்கஸிங் ஆன் மெடிக்கல் பார்ட் இல்ல இப்ப நர்சிங் கேர் இல்லைங்களா? அப்ப எந்த அளவுக்கு உங்களால அதை வந்து இன்டர்வீன் பண்ண முடியும்? தான் மேடம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு when to refer and where to refer for further பியூட்டிஃபுல் மேம், management. சூப்பர் சூப்பர், கரெக்டா சொன்னீங்க மேம். when to refer, where to refer, எப்படி அசஸ் பண்றது, when to refer and where to refer, that is the main thing. இப்ப நர்சிங் கேர் வந்து இப்ப இதெல்லாம் நாங்க இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம், this is what you have to do as a nursing professional. What you can do is you are the first point of contact. sub health centersல ஒரு village health nurse இல்ல ஒரு மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடரோ தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு ஹெல்த் யூனிட் டிஸ்ட்ரிக்டோட கான்டாக்ட். அப்போ பப்ளிக் ஹெல்த்ல யூ பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஐடென்டிஃபையிங் எப்போ அதை எஸ்கலேட் பண்ணணும், எப்போ அதை நம்ம மேனேஜ் பண்ண முடியும், எப்போ அதை எஸ்கலேட் பண்ணணும், எப்போ அதை ரெஃபர் பண்ணணும், அதை எங்கே ரெஃபர் பண்ணணும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ கோயிங் இன் டு த செஷன். Okay. So why lung disease and breathlessness matter in India? ஏன் இது முக்கியம்? ஜஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது எதுவும் நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஓகே, ஜஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்தியாவோட மொத்த பாப்புலேஷன் வேர்ல்ட் பாப்புலேஷனோட 18% நம்ம கிட்ட இருக்கு. ஆனா குளோபல் லங் டிசீஸ் பர்டன் பாத்தீங்க அப்படின்னா 32% நம்ம கேரி பண்றோம். நம்மளோட வேர்ல்டு பாப்புலேஷனோட நம்மளுடைய ஷேர் 18% தான். ஆனா வேர்ல்ட் இதுல லங் டிசீஸ் பர்டன் 32% ஷேர் பண்றோம். அப்புறம் எது ரொம்ப காமன் லங் டிசீஸ்? கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், COPD, ஆஸ்துமா. இது ரெண்டும் 30% ஆஃப் த குளோபல் டெத்ஸ் ஃப்ரம் கிரானிக் லங் டிசீஸ் வந்து இந்தியால அப்ராக்சிமேட்டா 43% ஆஃப் குளோபல் ஆஸ்துமா டெத்ஸ் இந்தியால இருக்கு. இதுல என்ன நம்ம மெயினா பார்க்கணும் அப்படின்னா lung disease causes early death as well as long-term suffering during the period of living. ஒன்னு அவங்களுடைய நார்மல் எக்ஸ்பெக்டட் லைஃப் ஸ்பேன் இந்தியால எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார் மேல் இட் இஸ் 72, ஃபார் ஃபீமேல்ஸ் இட் இஸ் 68 to 70 வந்துருச்சு. ஆவரேஜே வந்து அவ்வளவு வந்துருச்சு. இப்ப இதுல சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு 50 வயசுல ஒரு COPD டிஸ்கவர் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த மீதி இருக்கிற ஒண்ணு அவங்க 60-65 வயசுல இறந்துடுறாங்க. ஸோ 70 வயசு வரைக்கும் அவங்களோட வாழ்நாள் வந்து 5 வருஷம் குறைஞ்சிருது. அந்த 50ல இருந்து அந்த 65 வயசு வரைக்கும் அவங்களுடைய சஃபரிங், அந்த டியூரிங் தட் பீரியட் அந்த சஃபரிங் இருக்கு. இதுதான் ஒய் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து இதனாலதான். ஸோ ஏன் இந்த செஷன் ஏன் நமக்கு முக்கியம்? நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் பாலியேட்டிவ் கேர் நேஷனல் ஹெல்த் மிஷன் கீழே வருது. எப்படி டிஃபைன் பண்ணுது பாலியேட்டிவ் கேரை? நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செஷன்ல எல்லாம் WHO டெஃபினேஷன் எல்லாம் பார்த்துட்டோம். இது நம்மளோட நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் பாலியேட்டிவ் கேர் எப்படி டிஃபைன் பண்ணுது? பாலியேட்டிவ் கேர் அஸ் ஹோலிஸ்டிக்னா ஒரு மனிதனை முழுசா பாக்குறது. ஆக்டிவ் கேர் ஃபார் பேஷண்ட்ஸ், அது வந்து ஜஸ்ட் எண்ட் ஆஃப் லைஃப் கேர் கிடையாது. ஆக்டிவ் கேர், அந்த பேஷண்ட் டயக்னோசிஸ்ல இருக்கிற வித் லைஃப் லிமிட்டிங் இல்னஸஸ், லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது. லைஃப் த்ரெட்டனிங்னா கண்டிப்பா இது வந்தா அவங்க இறந்துருவாங்க. லைஃப் லிமிட்டிங், ஒரு அவங்களுடைய வாழ்நாள்ல செய்யக்கூடிய காரியங்களை செய்ய முடியாம போகும். ஃபோக்கஸிங் ஆன் இம்ப்ரூவிங் தர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். இப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப் எனக்கு வேற மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு வேற மாதிரி இருக்கலாம். உங்களுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபை மெயின்டைன் பண்றது அண்ட் தட் ஆஃப் தேர் ஃபேமிலிஸ் த்ரூ பெயின் அண்ட் சிம்டம் ரிலீஃப். அதுக்கப்புறமா சைக்கோசோஷியல் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் டயக்னோஸ் பண்ண நிமிஷத்துல இருந்து அண்ட் கண்டினியூயிங் த்ரூ பெரேமெண்ட், அந்த பேஷண்ட் இறந்ததுக்கு அப்புறமா கூட அந்த சப்போர்ட் யூசிங் அ மல்டி டிசிப்ளினரி டீம் அப்ரோச். மல்டி டிசிப்ளினரி டீம் யார் யாரெல்லாம் அதுல வருவா?
கன்சர்ன் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க மேம், நர்சஸ் இருப்பாங்க. ம். அந்த டிசீஸ் ரிலேட்டடா அவங்கள கவுன்சில் பண்றதுக்கு ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க. ம். இப்ப நம்மளோட பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம்ல நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் யார் மேம் ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சொன்னா நீங்க யார சொல்வீங்க? மெடிக்கல் எம்எல்ஹெச்பி, விஹெச்என், ம். மெடிக்கல் ஆஃபீஸர், ம். சூப்பர்வைசரி காம்பனன்ட்ல இருக்கிறவங்க மேம். ஓகே. கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸரா இருக்கலாம். இதுல வந்து நமக்கு ஆஷா ஒர்க்கர்ஸ், உமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இந்த மல்டி டிசிப்ளினரி டீம்ல வருவாங்க. மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர்ஸ், ஒரு என்ஜிஓட ரெப்ரசன்டேட்டிவ், வாலண்டியர்ஸா இருக்கலாம் அந்த ஏரியால இருக்கவங்க. இவங்க எல்லாருமே இன்க்ளூடிங் த பேஷண்ட் அண்ட் த ஃபேமிலி. ஓகே. எஸ் மேம். எஸ். ஓகே. ஸோ இதுல என்ன ஏன் முக்கியம்? பிரெத்லெஸ்னஸ் அதர் ரெஸ்பிரேட்டரி சிம்டம் இஸ் காமன் இன் டெய்லி ப்ராக்டிஸ். ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை பேஷண்ட் பார்ப்பீங்க அப்ராக்சிமேட்டா? ஒரு ஹெல்த் யூனிட் ஒரு சப் ஹெல்த் சென்டர்ல அப்ராக்சிமேட்டா எவ்வளவு பேஷண்ட் பார்ப்பீங்க? புவனரோஷினி இருக்கீங்க, சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் சும்மா ஐம் ஜஸ்ட் காலிங் அவுட் த நேம், நீங்க இதை நினைச்சுக்காதீங்க. 10 to 15 cases. 10 to 15 cases. எத்தனை பேர் ஓபில? ஒரு சப் ஹெல்த் சென்டர்ல ஒரு ஓபில ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்பீங்க? 10 to 15 cases. மேம் 10 to 15 மேம். 10 to 15. ஓகே. சோ இதுல ஒரு பிரெத்லெஸ்னஸ் இருக்கிற பேஷண்ட்டை எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பாப்பீங்க? மூச்சு விட திணறவங்களா? ஒரு 2 to 3 தான் மேம் இருப்பாங்க மேக்ஸிமம். ஒரு நாளைக்கா மேம்? ஆன் an average அந்த ஒன் டேல அவ்வளவுதான் மேடம் வருவாங்க. ஓகே. அப்ப கொஞ்சம் 2 to சிரமமா 3. இருக்கு. அப்ப 2 to 3ன்றத இப்ப ஒரு வாரத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுவே ஒரு 15 கேசஸ் ஆமா இல்லீங்களா? சோ out that is of why ஒரு this is 70ல. okay. Other respiratory symptoms also, continuous cough. Yes. So if we consider all those things, one weekல ஒரு 15 to 20%. So இதுல என்னன்னா ஒரு மூச்சு திணறல் அப்படின்றப்போ it has got multiple grade. 4 ஸ்டெப், என்னால பெட்ல இருந்து இறங்குறதே எனக்கு கஷ்டமா இருக்கு, 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே கஷ்டமா இருக்குன்றவங்க, இல்ல ஒரு 2 படி ஏறின உடனே எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம். இல்ல வேகமா நடக்கிறப்ப மட்டும்தான் எனக்கு கஷ்டமா இருக்கு, வேலை செய்யறப்பதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப நமக்கு ஒரு சப் ஹெல்த் சென்டர்ல வர்றவங்க வந்து ஒரு தினசரி வேலைக்கு போறவங்களாவோ, இல்ல ஒரு கூலி வேலைக்கு போறவங்களாவோ, இல்ல ஒரு தள்ளுவண்டி தள்ளுறவங்களாவோ, இல்ல கொஞ்சம் வீட்லயோ ஒரு ஹெவி ஒர்க் பாக்குறவங்களாவோ இருந்தா this becomes a very big distress. ஒரு நாளைக்கு அவங்களால வேலைக்கு போக முடியல, அன்னைக்கு அந்த சம்பாத்தியம் முக்கியம், இல்ல அவங்களுக்கு முடியலன்றதுனால, ஒரு வயசானவங்களுக்கு முடியலன்றதுக்காக ஒரு அன்னைக்கு வேலையை விட்டுட்டு கூட ஒருத்தவங்க ஆஸ்பத்திரிக்கு வராங்க, அன்னைக்கு அவங்களுக்கு அந்த சம்பளம் போகுது அப்படின்றப்போ வெரி பிக் டிஸ்ட்ரெஸ். நம்ம அதை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் கன்சிடர் பண்றது கிடையாது. ஒரு பேஷண்ட் நம்மளை பார்க்க வர்றப்ப நம்ம அந்த பேஷண்டோட நோய் பார்க்குறோம், பட் அந்த பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்ட் அது அவங்களுக்கு ஏன் அந்த அங்க வர்றதே அவ்வளவு பெரிய ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது அப்படின்றது. அண்ட் மெயின்லி the nursing staffs are the first point of contact. Who is not talking, please mute your, கொஞ்சம் கேர்ஃபுல்லா உங்களோடது நீங்க பேசணும்னா உங்களோட இதை மியூட் பண்ணிருங்க. Thank you. So that is why this session is important. இப்போ நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போறோம்? பிரெத்லெஸ்னஸ் எப்படி ரெகக்னைஸ் பண்றது, அதை ஏன் சீரியஸ் ஹெல்த் சஃபரிங் சொல்லிட்டு நம்ம ரெகக்னைஸ் பண்றது, ஏன் ஆக்சிஜன் மட்டும் கொடுக்கறது இஸ் நாட் கோயிங் டு பி இனஃப், எப்ப பாலியேட்டிவ் கேர் இஸ் நீடட் இன் லங் அண்ட் நியூரலாஜிக்கல் டிசீஸ், ஏன் நியூரலாஜிக்கல் டிசீஸ் சொல்றோன்றது அப்புறம் பார்க்கலாம். எப்படி சின்ன நர்சிங் இன்டர்வென்ஷன்ஸ் மூலமா இந்த டிஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியும். நம்ம கியூரேட்டிவ் பத்தி இங்க பேசல, இந்த டிஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்க முடியும். டிஸ்ட்ரெஸ் அப்படின்றதுக்கான ஈக்குவலன்ட் தமிழ் வார்த்தை கூட நம்ம கிட்ட கிடையாது. நம்ம அதை திருப்பி வேதனைனோ இல்ல கஷ்டம்னா தான் சொல்ல முடியுதே தவிர அதுக்கு ஈக்குவலண்டா எனக்கு இன்னும் அதுக்கு சொல்றதுக்கு எனக்கும் தெரியல. ஸோ அண்ட் எப்படி நம்ம இந்த ஒரு பிரெத்லெஸ்னஸ் வரப்ப, மூச்சு திணறலோ இல்ல அதை தொடர் இருமலோ இது வர்றப்ப அதை எப்படி கான்ஃபிடென்ட்டா பேஷண்ட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம செஷன்ல பார்க்க போறது. ப்ளீஸ் இன்டராக்ட் வித் மீ. ஒருத்தவங்களே தான் இது பண்ணணும் இல்லை, நீங்க பேசுறப்ப உங்க மைக் அன்மியூட் பண்றீங்களா அப்படின்றத பார்த்துட்டு இது பண்ணுங்க. இதுல ஒன்றும் சரி தப்புன்னு எதுவுமே இல்லை, ஒருத்தர் இருந்து ஒருத்தர் நம்ம கத்துக்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, இதை நம்ம ஒரு செஷன்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். நம்ம பெயின் செஷன்ல சங்கீதா மேம் எடுத்தப்ப இதை பத்தி சொன்னாங்க. சஃபரிங்ன்றது வேற, டிசீஸ் பேர்டன்றது வேற அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா.
இப்போ டிசீஸ் பேர்டன்றது இப்போ ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டோன்னா, நான் பேசிக்கலி டென்டிஸ்ட். ஓகே, பாலியேட்டிவ் கேர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாமும் நான் கத்துக்கிட்டேன். நான் பாலியேட்டிவ் மெடிசன்ல சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணுறேன். இப்போ பர்சனலா நான் ஒரு பேஷண்டா இருக்கிறப்போ என்ன அப்படின்றது தான் என்னுடைய நான் இப்போ எக்ஸாம்பிளா நான் கொடுக்க முடியும். ஸோ எனக்கு ஆஸ்துமா உண்டு, சீசனல் ஆஸ்துமா உண்டு, அலர்ஜிக் ஆஸ்துமா உண்டு. ஆஸ்துமா எப்போ ட்ரிகர் ஆகும்னு தெரியாது. ஐ ஆல்வேஸ் கேரி மை ஸ்டீராய்ட்ஸ் எல்லாமே என் கையில எப்பவுமே இருக்கும். மெடிக்கல் பர்சன்றதுனால, அப்பாவும் மெடிக்கல் டாக்டர்ன்றதுனால, மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால எனக்கு எப்படி மேனேஜ் பண்றதுன்றது ஓரளவு தெரியும். இருந்தாலும் அந்த பிரெத்லெஸ்னஸ் வர்றப்போ இட் இஸ் ரியலி ஸ்கேரி. நமக்கு எல்லாமே கையில இருக்கு தெரிஞ்சா கூட தட் இஸ் வெரி வெரி ஸ்கேரி. ஒன் ஆஃப் மை வர்ஸ்ட் இது வந்து நான் பல்மனாலஜிஸ்ட் சொல்றப்ப சொல்லுவேன், எனக்கு வந்து சஃபகேஷன்ல மட்டும் லாஸ்ட் மினிட்ல வந்து நான் இறந்துடக்கூடாது டாக்டர். எனக்கு அது ரொம்ப எனக்கு ஒரு நைட்மேர் மாதிரியே எனக்கு இருக்கு அந்த இது அப்படின்னு சொல்லி. லேட் ஆன்செட் ஆஸ்துமா அப்படின்றதுனால அது ஃபர்ஸ்ட் எனக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு தெரியல. அது வந்து ஒரு ஆஸ்துமா அட்டாக், நான் வந்து பிரீத்திங் வந்து ஸ்ட்ரகிள் பண்றேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரியல. ஸோ அந்த டிசீஸ் பேர்டன் அது ஒண்ணு. உங்களுக்கு எவ்வளவு முடியல, எப்ப அந்த ஆஸ்துமா வரும் உங்களுக்கு தெரியும் அது. பட் அதுக்கான அந்த சஃபரிங் இருக்கு இல்லையா, பண்ண முடியற விஷயங்களை பண்ண முடியாது. அப்ப எனக்கு வந்து நான் டிராவல் பண்றதுல எனக்கு இஷ்டம், நிறைய எக்ஸசைஸ் அது எல்லாமே நான் இப்ப என்னது ஆல்வேஸ் ஐ ஹாவ் டு பி கேர்ஃபுல். இந்த அட்டாக் வந்தா நான் என்ன பண்றது? அப்ப நான் ஒரு இடத்துக்கு போறப்ப ஐ ஆல்வேஸ் ஐ எம் அலர்ட். இந்த அட்டாக் ட்ரிகர் பண்றதுக்கான அலர்ஜி காம்போனன்ட்ஸ் அங்க ஏதாவது இருக்கா, அப்படி இருந்ததுன்னா நான் எப்படி என்ன. ஸோ அந்த சஃபரிங் வென் இட் கம்ஸ் இஸ் லிட்டில் பிட் மோர். இட் இஸ் ஹோல் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட். டிசீஸ் பேர்டனும் சஃபரிங்கும் ஹோல் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட். அது ஒன்னு மேல ஒன்னு சேர்ந்து தான் அது பயணிக்குது. த டிசீஸ் கண்ட்ரோல் ஃபோக்கஸஸ் ஆன் சர்வைவல், சஃபரிங் ஃபோக்கஸஸ் ஆன் த பேஷண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இது ரெண்டுமே ஆஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ டிசீஸை மட்டும் பார்க்கறத தாண்டி அந்த பேஷண்ட்டை ஆஸ் அ பர்சனா நம்ம பார்க்கணும். ஏன் அது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட்? இப்போ இன்னைக்கு வராங்க, நமக்கு இருக்கிற அந்த ஒர்க் பேர்டன்ல நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம், வெயிட் பண்ணுங்கம்மா வருவாங்க, டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும், அதுக்கப்புறம் தான் மருந்து கொடுக்க முடியும், தினமும் தான் வாரத்துக்கு 2 தடவை தான் வரீங்க, உங்களுக்கு என்ன தெரியாதா இங்க இப்படிதான் இருக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இது பண்ணி இன்னைக்கு ஏன் அது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு ஏன் அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஒருவேளை இன்னைக்கு அந்த வேலைக்கு போகலைன்னா அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, இன்னைக்கு அவங்க அங்க இல்லைன்னா வேற ஏதாவது ஒண்ணு நடக்குமோ, அந்த சஃபரிங்க வந்து ஒரு ஒரு 2 நிமிஷம் நம்ம ஒரு எம்பத்தியோட நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொன்னா தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். வி மைட் நாட் ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம், பட் வி கேன் பி தேர். டெஃபினெட்லி வி கேன் பி தேர். ஸோ சீரியஸ் ஹெல்த் ரிலேட்டட் சஃபரிங் நம்ம அடிக்கடி சொல்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் பாலியேட்டிவ் கேர் யாருக்கெல்லாம் தேவை அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லியாச்சு. இந்த மாதிரி லைஃப் லிமிட்டிங் இல்னஸ் இருக்கிறவங்க, லைஃப் த்ரெட்டனிங் இல்னஸ் இருக்கிற எல்லா பேஷண்ட்டுக்கும் டோட்டல் பெயின் காம்போனன்ட் நம்ம பார்க்கணும். எப்ப அந்த இதை வந்து நம்ம வந்து பாலியேட்டிவ் கேருக்கு தேவையான ஒண்ணுன்னு நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு. அப்ப இந்த லான்செட் கமிஷன், லான்செட்ன்றது ஒரு ஜேர்னல், இன்டர்நேஷனல் ஜேர்னல். ஸோ அவங்க வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி கமிஷனை வச்சு ட்ரக்ஸ் நம்ம எப்படி அது எவிடன்ஸ் பேஸ்ட் டிசிஷன்ஸ் நிறைய. ஸோ 2017ல அவங்க ஒரு இது பண்றாங்க, குளோபல் ஆக்சஸ் டு பாலியேட்டிவ் கேர் அண்ட் பெயின் ரிலீஃப் டெவலப் த மெஷர் ஆஃப் த நீட் ஃபார் பாலியேட்டிவ் கேர். அப்ப எப்படி அதை மெஷர் பண்றாங்க, எப்படி நீங்க பாலியேட்டிவ் கேரை இதெல்லாம் தான் இவங்கெல்லாம் தான் நீடட் பீப்புள். அப்ப யாரு சொல்லுவீங்க? சீரியஸ் ஹெல்த் ரிலேட்டட் சஃபரிங் இருக்கிற எல்லாருக்கும் அப்படின்னா. அப்ப சீரியஸ் ஹெல்த் ரிலேட்டட் சஃபரிங்னா அதை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, it is a health related suffering. Okay, it could be a fever, it could be breathlessness, it could be pain, it could be constipation, urinary incontinence. எதுவா இருந்தாலும் that becomes serious. Health related suffering that becomes serious. எப்ப அது சீரியஸ்ன்னு சொல்லுவோம்? டாக்டர்கிட்ட போனாதான் அது சரியாகும், இல்ல ஒரு அட்மிஷன் இருந்தாதான் சரியாகும், இல்ல ஒரு இன்டர்வென்ஷன் இருந்தாதான், மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இருந்தாதான் சரியாகும்னு சொல்றப்ப அத சீரியஸ்ன்னு சொல்றாங்க. when it cannot be relieved without professional intervention, அது அப்ப வந்து அது சீரியஸ். அண்ட் எதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணா அது சீரியஸ்? பிசிக்கல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல் அண்ட் எமோஷனல் ஃபங்க்ஷன். இது எல்லாத்தையும் அது காம்ப்ரமைஸ் பண்ணுச்சுன்னா அது சீரியஸ். அப்ப இதை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? பிசிக்கல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல், எமோஷனல் ஃபங்க்ஷனிங் எல்லாத்தையும் அதை அஃபெக்ட் பண்ணுது. பிசிக்கல் ஈஸியா நம்ம பண்ணிடுவோம், நமக்கு அதுக்கு எக்கச்சக்க ட்ரைனிங் இருக்கு. மீதி எல்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறோம்?
ஸோ அப்ப என்ன கீ பாயிண்ட்ஸ் என்னது? சீரியஸ் ஹெல்த் ரிலேட்டட் சஃபரிங்னா சிவியர் பிசிக்கல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல், எமோஷனல் Social. டிஸ்ட்ரெஸ் இருக்கணும். அது ஒரு இல்னஸோட ரிலேட் ஆயிருக்குது. மெடிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படுற ஒரு ஹெல்த் ரிலேட்டட் சஃபரிங்கா இருக்கு. அண்ட் if we introduce palliative care, integrate there, it can be relieved or it can be healed. It can support that patient to have a better quality of life while they are living. நம்ம இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கணும். அப்படியே டெஃபினேஷன் தேவை இருக்கணும்னு தேவையில்லை, ஞாபகம் இருக்கணும்னு தேவையில்லை. அது நம்மளுடைய இதுல வேலைகளை மறந்துடலாம். பட் இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் எவிடன்ஸ் பேஸ்டா 2017ல இருந்து இருக்கு. நமக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும்? சீரியஸ் ஹெல்த் ரிலேட்டட் சஃபரிங்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. அது இருக்கிற பேஷண்ட் எல்லாத்துக்கும் பாலியேட்டிவ் கேர் தேவை. அப்ப சீரியஸ் ஹெல்த் இப்ப இந்த டெஃபினேஷனை பார்த்த உடனே எதெல்லாம் பாலியேட்டிவ் கேர் கீழே வரும்னு உங்களுக்கு தோணுது டக்குன்னு? மேம் எல்லாமே palliative care கீழ வரும். when we feel pain it needs care. ஸோ இட் குட் பி அக்யூட் பெயின் ஆர் குரோனிக் பெயின். பட் இப்ப Yes, இது ma'am. பாத்தீங்கன்னா அக்யூட் பெயின் நம்ம ஒரு காஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடுவோம். பட் குரோனிக் பெயினுக்கு அது பண்ண முடியாது. ஹெச்ஐவி, எய்ட்ஸ், ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு வரப்ப வர இம்யூன் காம்ப்ரமைசேஷன், எய்ட்ஸ் அது மாறுறப்ப வர்றது, சிஓபிடி, கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், chronic kidney disease, chronic diabetic complications. Okay. So all these things which is going to have a longer period of suffering where the patient is going to come to us again and again and again. Okay. Okay. So எப்படி நீங்க ரெகக்னைஸ் பண்ண போறீங்க நம்ம இப்பதான் பார்த்தோம். பிசிக்கலா ஈஸியா பண்ணிடுவோம். Okay, a person is experiencing serious health related suffering when there is severe physical and psychological distress. Pain இருக்கு, breathlessness இருக்கு, weakness இருக்கு, bleeding, ஆங்ஸைட்டி, பேனிக் அட்டாக், கன்ஃபியூஷன், மூட் டிப்ரெஷன் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம ஓகே தே ஆர் ஹேவிங் சம் சீரியஸ் ஹெல்த் ரிலேட்டட் சஃபரிங். சீரியஸ் அதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கலாம். கேன்சரோட, சிஓபிடியோட, டிபி, ஹார்ட் ஃபெயிலியர், நியூரலாஜிக்கல் டிசீஸ், பார்க்கின்சோனிசம் மாதிரியான நியூரலாஜிக்கல் டிசீஸ், ஈவன் டயபெட்டிஸ், ஆல் தீஸ் திங்ஸ், எண்ட் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ், லிவர் டிசீஸ், சிரோசஸ் இருக்கிறவங்க, இது எல்லாமே. ஓகே. ஓகே. அது இட் கேனாட் பி ரிலீவ்டு வித்தவுட் மெடிக்கல் கேர். நம்ம நார்மலா சொல்ற இதை பார்த்துக்கோங்க, ஒரு 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 ரெஸ்ட்ல இருங்க, வலி சரியாயிடும், ஒரு 2 நாள் கஷாயம் போட்டு குடிச்சா இதாயிடும், அந்த மாதிரிலாம் எதுவும் முடியாம ரொட்டீன் மெஷர்ஸை தாண்டி ஸ்பெஷலிஸ்ட் இன்டர்வென்ஷன் தேவைப்படுற ஒரு சஃபரிங். அண்ட் அது சீரியஸ் ஹெல்த் ரிலேட்டட் சஃபரிங்கா மாறுது, ஹெல்த் ரிலேட்டட் இல்னஸ், when it interferes with daily functioning or causes fear. அப்ப என்னெல்லாம் பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க? poor sleep, inability to eat or talk, family perceives the suffering as unbearable. எப்ப நைட் எல்லாம் தூங்க மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஆனா எதையாவது பேசிட்டே இருக்கிறாங்க, எங்களாலையும் தூங்க முடியல, சொல்றவங்க இருக்கிறாங்களே எதையாவது கொடுங்க மேடம், எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு. பேஷண்ட்டை நம்ம சொல்லுவோம், நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டாதானே உங்களுக்கு சக்தி வரும், ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, என்ன உங்களுக்கு பயமா இருக்கு, எதனால சாப்பிடுறது உங்களுக்கு ஒரு பெரிய வேலையா தெரியுது, ஏன் சாப்பிட முடியல? நம்ம என்னைக்காவது ஒரு அசஸ்மெண்ட் பண்றப்ப நம்ம வைட்டல்ஸ் அசஸ் பண்றோம், நம்ம பெயின் இதுல இது பண்ணோம், பெயின் ஷுட் பி அசஸ் அஸ் த 5th வைட்டல் சைன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா? அப்படி அசஸ் பண்றப்போ நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வலிக்குதா வலிக்கலையா கேக்குறோம், ஏன் வலிக்குது, எதனால அப்படின்றது நம்ம எதோட நம்ம அதை கனெக்ட் பண்ணி கேட்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏதாவது ஒரு காஸ் இருக்கணும்ல, ஏதாவது எடுத்தீங்களா, குனிஞ்சு வேலை பார்த்தீங்களா, உங்களதான் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கொஸ்டின் நம்ம எங்க கேட்கிறோமோ அப்ப சீரியஸ் ஹெல்த் ரிலேட்டட் சஃபரிங் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும். ஸோ இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் டிசீஸ்ல இதெல்லாம் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது எந்த ஒரு இல்னஸோட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு கிரானிக் இல்னஸோட, லாங் டேர்ம் சஃபரிங் இருக்க போகுதுன்ற டைப் ஆஃப் இல்னஸஸோட ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் கேர் இல்லாம அதை ரிலீவ் பண்ண முடியாது. அண்ட் டெய்லி ஃபங்க்ஷனிங் ஆர் ஃபியர் ஆஃப் டெத்தோ இல்ல ஃபியர் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கே வர்றப்ப, நடந்தாலே எனக்கு மூச்சு வாங்குமோன்னு பயமா இருக்கு, அதனால நடக்க மாட்டேங்கிறேன். நம்ம நடந்தா நல்லதுன்னு சொல்றோம், ஆனா நடக்கிறதே அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பெரிய வேதனையா இருக்கு. இது அகெயின் இது எதுவும் நீங்க மனப்பாடம் பண்றதுக்காகவோ இதுக்காகவோ இல்ல, நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சர்டன் டேர்ம்ஸ்.
இப்ப டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர் இத பத்தி எங்கேயாவது நம்ம படிச்சிருக்கோமா இல்ல கேட்டிருக்கோமா இல்ல தெரியுமா யாருக்காச்சும்? இது ரிசர்ச் பேப்பர்ல எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். மத்தபடி இது பத்தி நமக்கு இது ஆக்சுவலா ஒரு ரிசர்ச் டேர்ம் தான், ஒரு பப்ளிக் ஹெல்த் ரிசர்ச் டேர்ம் தான். எவ்வளவு ஒரு பாப்புலேஷன்ல எவ்வளவு ஹெல்த் லாஸ் இருக்குன்றதுக்காக பண்ற ஒரு இது என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை. இந்த சார்ட் பாத்தீங்கன்னா தெரியும். பிறந்ததுல இருந்து நமக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் போய்கிட்டே இருக்கு. ஒரு பர்டிகுலர் இயர்ஸ்ல இந்த ரெண்டு ஸ்பைக் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு டிசீஸ் டயக்னோஸ் ஆகுது. ஸோ இந்த இதுல இருந்து நமக்கு ஒரு மறுபடியும் ஒரு ரெக்கவரி இருக்கு. இதுல இயர்ஸ் லிவ்ட் வித் இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த ஏதோ இது பண்றோம் இல்லைங்களா, இந்த பீக் இதுல ரெக்கவரி இருக்கு. ஸோ இட் மைட் பி அ இன்ஃபெக்ஷன், டிபி, ஏதோ ஒரு கோல்டு காஃபா இருந்திருக்கலாம், ஃபுல்லா கியூர் ஆயிருந்திருக்கலாம், மறுபடியும் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் கியூர் ஆயிருந்திருக்கலாம். ஸோ நமக்கு ஆக்சுவலா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிசீஸா இருந்தாலும் 3ல 1 பகுதி தான் நம்மளால இன்னைக்கு வரைக்கும் இந்த 21st செஞ்சுரியில கியூரபிள் ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. மீதி 3ல 1 பங்கை நம்ம மேனேஜ் பண்ணிக்கே கொண்டு போறோம். மீதி 3ல 1 பங்குக்கு நமக்கு இன்னும் நம்ம எதுவும் சயின்ஸ்ல கண்டுபிடிக்கல. அது எந்த மெடிக்கல் இதுவா இருந்தாலும் தான், சித்தாவோ யுனானியோ ஆயுர்வேதமோ ஹோமியோவோ இங்கிலீஷ் மெடிசனோ வெஸ்டர்ன் மெடிசனோ எல்லாத்துலயும் இதுதான் உண்மையான நிலைமை. எவிடன்ஸ் பேஸ்ட் இதுல இதுதான். எதுலயும் 3ல 1 பங்கு டிசீஸ நம்மளால கியூர் பண்ண முடியுது. ஸோ எந்த மாதிரி டிசீசஸ் அது இருக்கும்னு நினைக்கிறீங்க கியூர் பண்ண முடியற டிசீசஸ்? வேக்சினேஷன் அவைலபிளா இருக்கிற ஏதாவது ஒண்ணா இருக்கலாம், இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், டயரியா வந்துச்சு போகுது, ஃபுட் பாய்சனிங் வருது போகுது, ஓகே, நார்மல் கோல்டு ஃப்ளூ. ஸோ இன் அனதர் 1/3 இஸ் மேனேஜபிள் டிசீசஸ், அதாவது நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் எதெல்லாம் இருக்கலாம்? டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், ஆல் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். கரெக்ட் மேம். நாம் தமிழ் இன்க்யூரபிள்ல சர்டன் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ், இன்டெஸ்டிஷியல் லங் டிசீஸ், ஈவன் சிஓபிடி, சிகேடி எல்லாமே அது எல்லாமே வந்துருது இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த 2 ஸ்பைக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இது கம்ப்ளீட்டா ஆரஞ்ச் ஆயிடுது. ஒய்எல்டின்னு போட்டிருக்கோம், இயர்ஸ் லிவ்ட் வித் டிசபிலிட்டி, இல்னஸ் ஆர் இன்ஜுரி. அது கம்ப்ளீட்டா கியூர் ஆகல, அதோட சஃபரிங்கோடயே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு பீரியட்ல டெத் ஹஸ் ஹேப்பன். ஆக்சுவலா நம்ம எக்ஸ்பெக்டட் டெத் எங்க இருக்கு? இங்க இருக்கு, இந்த எண்ட் ஆஃப் த இதுல இருக்கு. ஸோ இப்ப இந்த இது இருக்கு இல்லைங்களா, இயர்ஸ் ஆஃப் லைஃப் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் த டிசீஸ். அதாவது சொல்றோம் இல்லைங்களா, அந்த வந்ததுல இருந்து அவ்வளவுதான், அதுல இருந்து அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இதாயிட்டு இறந்துட்டாங்க. நல்லா இருந்திருக்கலாம்ப்பா, 70-80 வயசு வரைக்கும் கூட இருந்திருக்கலாம், இந்த நோய் வந்தது அதனால 60 வயசுல போயிட்டாங்க அப்படின்றது சொல்றோம் இல்லையா. அந்த 10 இயர்ஸ் இருக்கு இல்லையா நம்மளோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வச்சிருக்கிற, அதுக்கு முன்னாடி இறந்து போறதுதான் ஏர்லி டெத்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இயர்ஸ் ஆஃப் லைஃப் லாஸ்ட், அந்த எந்த வருஷம் இப்ப ஒரு நமக்கு 70 வயசு ஆவரேஜ் அப்படின்னு சொன்னா 55 வயசுல ஒரு இறந்து போறாங்க அப்படின்னா இயர்ஸ் ஆஃப் லைஃப் லாஸ்ட் 15. 45வது வயசுல அவங்களுக்கு ஒரு டிசீஸ் சிஓபிடியோ ஏதோ ஒண்ணுதான் இருக்கு, அதுல இருந்து 55 வயசு வரைக்கும் அவங்க அந்த டிசீஸோட சஃபர் பண்ணி வாழ்ந்தாங்கன்னா அதான் இயர்ஸ் லிவ்ட் வித் டிசபிலிட்டி. இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ்ன்றாங்க. அது இந்தியாவுடையது மோசமா இருக்குன்றாங்க. 42% குரோனிக் லங் டிசீஸால நம்ம 32% அதிகமா டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஏன் சீரியஸ் ஹெல்த் ரிலேட்டட் சஃபரிங்கோட இது ஏன் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம்னா, ஓகே இப்போ எனக்கு தெரியுது இந்தியால இத்தனை டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ் இவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குரோனிக் லங் டிசீசஸ்னால. அப்ப அந்த 15 வருஷம் இயர்ஸ் வித் டிசபிலிட்டி வாழ போறாங்கல்ல, அவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்? அங்கேதான் பாலியேட்டிவ் கேர். சீரியஸ் ஹெல்த் ரிலேட்டட் சஃபரிங் அந்த இடத்துலதான் வருது. அப்ப அந்த 15 வருஷம் அவன் ஒரு சீரியஸ் ஹெல்த் ரிலேட்டட் சஃபரிங்களோட அந்த மனிதன் வாழ போறான் அப்படின்றப்ப அங்க நான் என்ன பண்ண போறேன்? அங்கேதான் நம்ம பாலியேட்டிவ் கேரை இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஓகே, ஸோ சீரியஸ் ஹெல்த் ரிலேட்டட் சஃபரிங் என்ன பண்ணுது? இந்த டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ்ல எங்க சிவியர் பிசிக்கல் எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி பெயின், பிரெத்லெஸ்னஸ், ஃபியர், பேனிக், ஃபேமிலி டிஸ்ட்ரெஸ்லாம் இது பண்ணி ஹூ இஸ் சஃபரிங் அண்ட் ஹூ நீட்ஸ் ரிலீஃப் அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ இது ஏற்கனவே நம்ம இந்த பிக்சரும் பார்த்துருக்குறோம். நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறது இந்த ஆர்கன் ஃபெயிலியர், இந்த இதுல மட்டும். ஸோ இது ஏற்கனவே தெரியும், சடன் டெத் எங்க நடக்கும், டெர்மினல் இல்னஸ்ல எப்படி இருக்கும், ஃப்ரைலிட்டி எப்படி இருக்கும்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு ப்ரீவியஸ் செஷன்.
ஆர்கன் ஃபெயிலியர்ல இருக்கிற இந்த இந்த இதுக்கு பார்த்தீங்க கேஸ்கேட் மாதிரி இப்படியே இறங்கி இறங்கி வருது இல்லையா? இது என்னன்னா இந்த கீழ்ப்பகுதியா போகிற அந்த இடத்துல தான் ஒரு அட்மிஷன். ஓகே, நீங்க இத பாத்தீங்கன்னா இந்த கீழே போனதுக்கு அப்புறமா மேல வந்தா கூட அந்த பழைய நிலைமைக்கு வரல. இங்க மேல இப்படி இருக்கிறாங்க ஒரு பேஷண்ட், ஒரு அட்மிஷன் நடக்குது, அடுத்து இங்க இங்க ஒரு அட்மிஷன் நடக்குது, அடுத்து இங்க. சோ இந்த ஒவ்வொரு கீழே போகிறதும் ஒரு மெடிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படக்கூடிய ஒரு சீரியஸ் ஹெல்த் ரிலேட்டட் அட்மிஷன் ரெஃபரிங். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கப்புறமா அது அப்படியே மேல திருப்பி இந்த இடத்துக்கு வரவே இல்லையே. ஸோ ஒவ்வொரு ரெக்கவரியும் இட் இஸ் நாட் லைக் பிஃபோர். இதை நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் பேஷண்ட் கிட்ட. ஒரு பேஷண்ட், ஒரு சிஓபிடி பேஷண்ட் வராங்க, நம்மளோட சென்டருக்கு தான் வராங்க, ஃபர்ஸ்ட் வராங்க, ரெக்கவரி ஒரு 2 நாள்ல நம்ம ஒரு அட்மிஷனோட அனுப்பிச்சு விட்டுடுறோம். அடுத்த தடவை திருப்பியும் வராங்க, அதே வருஷத்துல ஒரு 6 மாசத்துல திருப்பியும் வராங்க. அப்படின்றப்ப வி ஷுட் ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். நீங்க பாருங்கம்மா, முந்தி இருந்த மாதிரி இது இல்லை. அப்ப அடுத்து நடக்கிறப்ப அவங்கள ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி இருக்குது, அதாவது அவங்களோட மரணத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணல, இனி வாழ போற நாள்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதெல்லாம் அவங்களுடைய அவங்களுக்கு எது ப்ரையாரிட்டி. ஓகே, அப்ப அதுக்கு அவங்கள இதுக்கான உங்களுடைய சக்தியை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ ஒரு 55 இயர்ஸ் அவங்களுடைய பொண்ணு பையனோ படிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்ச உடனே நாங்க இங்க வீடு கட்டி போறது எங்களுக்கு முக்கியம், இல்ல கல்யாணம் பண்றது முக்கியம், அத ஃபர்ஸ்ட் பினிஷ் பண்றது முக்கியம். அப்படின்றப்ப இது ஒரு சப் ஹெல்த் சென்டர்ல இருக்கிறப்போ, நம்ம ஒரு வில்லேஜ் ஹெல்த் நர்ஸா இருக்கிறப்போ, நம்ம அங்க இருந்து நம்ம பேஷண்ட்ஸ ஒரு ஃபேமிலியா யாரோ ஒருத்தவங்க அட்மிட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ நிமிஷம், யாரோ உங்க மைக். மாநில செயலாளர் ராஜேஸ்வரி. வளர்மதி. ஓகே, நான் மியூட் பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஸோ என்ன, இப்போ அவங்க கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ இது லாங் டேர்ம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, திருப்பி திருப்பி வருது, சடன் டெத் பாசிபிள். ஸோ மேபி சம்திங் இஸ் இம்பார்ட்டன்ட் டு தெம். ஃபேமிலியில அவங்க முடிக்க வேண்டியது இருக்குமென்னா, இல்லைன்னா அவங்கள திருப்பி இது ஒரு ஐசியூ அட்மிஷன் டக்குன்னு சொல்லிடுறாங்க இல்லையா. நம்ம இப்ப போறப்ப என்ன, இப்ப போறோம் இங்க பார்க்க முடியாதுன்னு நம்ம கம்யூனிகேட் பண்றதுல தான் இருக்கு. திருப்பி திருப்பி கூட்டிட்டு வராதீங்கம்மா, இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றப்ப அந்த பேஷண்ட் அபேண்டன் ஆயிடுறாங்க. ஸோ பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கே போறப்ப ஐசியூல நீங்க அட்மிட் பண்ண ரெடி ஆகாட்டினா அப்ப அவங்க இறந்து போயிடுவாங்க, அப்ப எங்களை ஒன்றும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ஃபேமிலியோ அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த பேனிக் இல்லையா. ரீசெண்டா நீங்க இதுல வந்துதான் எனக்கு தெரியல, ஃபேஸ்புக் போஸ்ட்ல இருந்தது, ஹிந்துல வந்த ஒரு ஆர்டிக்கல். டெல்லியில ஒரு ஐ திங்க் அந்த பையனுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அவங்க அம்மா கொடுத்து இது பண்ணிருக்காங்க. யங் பேஷண்ட், லைக் 27 இயர்ஸ் ஓல்டு. ஃபியூ இயர்ஸ் பேக் அவங்க அம்மா தான் கிட்னி கொடுத்துருக்காங்க. அது பண்ணிட்டு அவன் எலக்ட்ரிஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அந்த பையன் அந்த கம்யூனிட்டியில எல்லாருக்குமே ரொம்ப பிரியமான ஒரு நல்ல பையன். டெல்லியில இருந்து கொஞ்சம் தள்ளி அவன் வேலைக்கு வர்றது டெல்லிக்கு. ஸோ அவனுக்கு ஒரு நாள் மூச்சு திணறல் வந்திருக்குது, லங் இன்ஃபெக்ஷன். வீட்டுல எல்லாம் இது பண்ணிட்டு முடியல அப்படின்றப்ப கூட்டிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்தஜங் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இங்க எங்களுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல அவனுக்கு கொடுக்கறதுக்கு, நீங்க வேற எங்கேயாவது கூட்டிட்டு போங்க அப்படின்னு இருக்கிறாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு அவங்க கிட்ட பணம் இல்ல. திருப்பி எய்ம்ஸ்க்கு வந்திருக்கிறாங்க. எய்ம்ஸ்ல இவங்கள அட்மிட் பண்ணல, இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே டெல்லி குளிர்ல அந்த பொல்யூஷன்ல லங் இன்ஃபெக்ஷன் வச்சுட்டு அந்த பேஷண்ட்டை ஒரு 4 மணி நேரம் அலைஞ்சு கடைசியா அட்மிட் பண்ணப்ப அவன் இறந்து போயிட்டான். பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியோ இது பண்ணி கொண்டு போயிட்டு இது பண்ணப்ப he died of pneumonia. வெரி ப்ரிவென்டபிள் காஸ். கரெக்டான டைம்ல அட்மிட் பண்ணியிருந்தால் நம்ம இது பண்ண. ஸோ இதுல அட்மிஷன் பண்ணாங்களா பண்ணலையா அதெல்லாம் தாண்டிட்டு, இஃப் வி நோ த அப்ரோச், இந்த பேஷண்ட்டுக்கு இதுதான் அந்த டைம்ல இந்த சப்போர்ட் கொடுத்திருந்தா கூட போதும் இல்லையா.
ஸோ இஃப் வி நோ தட் வி வில் நாட் சென்ட் த பேஷண்ட், அபேண்டன் பண்ண மாட்டோம் நம்மளுடைய பேஷண்ட்டை. நம்ம அவங்களுக்கு கரெக்டான கம்யூனிகேஷனை ஆரம்பத்துல இருந்தே பேச ஆரம்பிப்போம், சொல்ல ஆரம்பிப்போம். இங்க பாருங்கம்மா, ஆஸ்துமா இதை வந்து நம்ம குணப்படுத்த முடியாது, இது இப்படித்தான் இருக்க போகுது, இந்த சீசன்ல இது கொஞ்சம் அதிகமா இருக்கும், இப்ப இப்படி பார்த்துக்கலாம், இதுக்கான இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம், இதுக்கு மேல போறப்ப இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, செய்ய முடியும்ன்றத கரெக்டான கம்யூனிகேஷன்ல நம்ம கொண்டு போக முடியும். அப்கோர்ஸ் வித்தவுட் ரெஃபரல் இல்லாம இது பண்ணி நம்ம சொல்லலாம். பட் நமக்கு அது தெரிஞ்சது எதெல்லாம் இந்த இந்த இதைதான் ஃபாலோ பண்ண போகுது அப்படின்றது தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா, இது வந்து அஃப்கோர்ஸ் டீம் மீட்டிங்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணாதான் தெரியும். மெடிக்கல் ஆஃபீஸர் கூட, பேஷண்ட் கூட, அவங்களோட பழைய ரிப்போர்ட்ஸ் பார்த்து இது எல்லாம் நம்ம பண்றப்பதான் இது இந்த ட்ரெஜெக்டரியில இருக்கா, இது இப்படி இருக்கிறது இப்படி எப்ப ஆகும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும், அதை கம்யூனிகேட் பண்ணவும் முடியும் பேஷண்ட். ஸோ ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் அண்ட் சீரியஸ் அகைன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் எதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சிஓபிடி, டிபி, போஸ்ட் டிபி, இப்போ நம்ம போஸ்ட் கோவிட் சேர்த்துக்கலாம், இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ், லங் கேன்சர்ல, மித்த கேன்சர்ல லங் மெட்டாஸ்டாசிஸ் இருக்கிறப்போ, அதுக்கப்புறமா கார்டியாக் கண்டிஷன்ஸ், ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறப்போ, நியூரலாஜிக்கல் டிசீஸ். நியூரலாஜிக்கல் டிசீஸ்ன்றது ஃபுல்லா பேஷண்டோடைய ஸோ ஏன் பிரெத்லெஸ்னஸ், சீரியஸ் ஹெல்த் சஃபரிங் சொல்றோம்? ஃபியர் ஆஃப் டையிங், ஃபியர் ஆஃப் சஃபகேஷன், லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் ரொம்ப சீக்கிரமா பெயினை விட அதிகமா பேனிக் ஆறது எதுக்கு? ஃபேமிலி எல்லாரும் மூச்சு திணறல் வர்றப்போ ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்தோன்னா ஆக்சிஜன் கொடுத்துருங்க, இது பண்ணிருங்க, ஆக்சிஜன் வைங்க, அவங்க மூச்சு திணறாங்க அப்படின்வாங்க. ஏன்னா எல்லாருக்கும் என்னன்னா மூச்சு திணறல் இருந்து ஆக்சிஜன் வச்சா அது சரியாயிடும் அப்படின்றது. ஸோ அது எந்த அளவுக்கு கரெக்ட்? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் செஷன்ல ஒருத்தவங்க கேட்டாங்க, பல்ஸ் ஆக்சிமீட்டர்ல பார்த்துட்டு அவங்களே வந்து வைங்கன்னு சொல்றாங்க, நான் அப்படி அந்த பேஷண்ட்டுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டாங்க அந்த செஷன்ல. சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இப்ப பேஷண்ட் வராங்க, மூச்சு திணறலோட வராங்க, நம்ம ஆக்சிஜன் வச்சீங்கன்னா சரியாயிரும் அப்படின்றாங்க. எத்தனையோ பேர் கேட்டிருக்கோம், ஆக்சிஜன் கூட அந்த ஆஸ்பத்திரியில வைக்கலைங்க, அதனாலதான் அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு கரெக்ட்னு நினைக்கிறீங்க? ஆக்சிஜன் வச்சா எத்தனை சதவீதமான பேஷண்ட்டை எவ்வளவு நேரத்துல நம்ம ரெக்கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? எந்தெந்த பேஷண்ட் எல்லாம் ரெக்கவர் பண்ணலாம்? ஆஸ்துமாட்டிக். சொல்லுங்க. சஃபகேட் ஆயிருக்காங்கன்னா தான் மேடம் நம்ம ஆக்சிஜன் கொடுக்கும்போது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அவங்களுக்கு. சஃபகேஷன் இது சொல்றீங்க மேம்? மேம் அவங்க பிரீத் பண்ண முடியல, அவங்களுக்கு இன்சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் சப்ளை கிடைச்சிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தோணுதுன்னா we can support them by administering oxygen மேம். அது எப்படி அசஸ் பண்ணுவீங்க மேம்? மேம் அதுக்கு ஒரு டைப் பல்ஸ் ஆக்சிமீட்டரும் நம்ம யூஸ் பண்ணி இப்ப பிரசன்ட் செட்டப்ல பல்ஸ் ஆக்சிமீட்டர் தான் மேடம் நம்ம யூஸ் பண்றோம். ஆஃப்டர் கோவிட் அப்புறம் பார்த்தோம்னா நம்ம SpO2 அதுக்கு வந்து முன்னாடி வந்து நம்ம வந்து பிளட் கேஸ் அனலைசிஸ், ஏபிஜி அனுப்புவாங்க, நம்ம ஒரு எக்கோ இதெல்லாம் பார்ப்போம். கரெக்ட். ஸோ SpO2 வந்து லெஸ் தேன் 90 போறப்ப நம்ம வந்து ஒரு ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ டு வி நோ ஹவு மெனி மினிட்ஸ் இப்போ நான் ஆக்சிஜன் கொடுக்குறேன், அதை நம்ம அந்த இதை வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் இருக்கு, எத்தனை லிட்டர்ஸ் எத்தனை ஃப்ளோ இது போடலாம்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க, நம்ம அதை கொடுக்குறோம். எத்தனை நிமிஷம் கழிச்சு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சிஜன் கொடுக்க ஆரம்பிச்சு ஆக்சிஜன் தான் குறைவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல எத்தனை நிமிஷத்துல நமக்கு ரெஸ்பான்ஸ் தெரியணும், பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளா மாறணும்? யூஸ்வலா நியூ பார்ன்னா நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் பாக்குறோம் மேடம், நியூ பார்னை பொறுத்த அளவுக்கு. நம்ம ஓகே மேம். அடல்ட்னா நம்ம வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்கும். வெரி கரெக்ட் மேம். 5 to 7 மினிட்ஸ். அதாவது பாடியில ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்றதுக்கு ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறப்போ மறுபடியும் அந்த ஈக்குலிபிரியம் வர்றதுக்கு SpO2 வந்து 95 மேல போறதுக்கு, சப்போஸ் 90 கீழே இருக்கு 95 மேல வரணும்னா 5 to 7 மினிட்ஸ்க்குள்ள நமக்கு ரெஸ்பான்ஸ் தெரியணும்.
அப்படி தெரியல அப்படின்னு சொன்னா ஆக்சிஜன் கொடுக்கறது மட்டுமே இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப், ஆர் ஆக்சிஜன் மைட் ஈவன் காஸ் மோர் டிஸ்ட்ரெஸ். டெர்மினல் ma'am. கேன்சர் பேஷண்ட்ஸ்ல கேன்சர் ரொம்ப பரவிருச்சு, லங்ல வந்து கெப்பாசிட்டியே குறைஞ்சிருச்சு, லங் ஃபுல்லா கேன்சர் டிஷ்யூ வந்துருச்சு, லங்கோட வால்யூமே கம்மியாயிடுச்சு, கெப்பாசிட்டியே குறைஞ்சிருச்சு. அப்படி இருக்கிறப்ப அந்த ஆக்சிஜன் நீங்க அதிகமா கொடுக்கறது the cancer cells will take it, not the body. ஸோ அது அதிகமான டிஸ்ட்ரெஸ் தான் பேஷண்ட்டுக்கு கொடுக்குமே ஒழிய. ஸோ இன் சம் கேசஸ் நியூரலாஜிக்கல் டிசீஸ், அதாவது மோட்டார் நியூரான் டிசீசஸ்ல வந்து பிரீத்திங் மசில்ஸ், டயஃப்ரம், அப்புறம் பிரீத்திங் மசில்ஸ் எல்லாமே, ஆக்சசரி மசில்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிடும் நமக்கு. அப்ப அவங்களுக்கு வந்து லங் வால்யூம்ல ப்ராப்ளம் கிடையாது, பிரீத்திங்ல. அதனாலதான் பைபேப் அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும். கொஞ்ச நாள் வரைக்கும் பைபேப் மிஷின்ஸ் ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறம் வென்டிலேட்டர்ல போட்டா அவங்களை எடுக்கவே முடியாது. they will live long in the ventilator. அவங்க அது பாட்டு வென்டிலேட்டர் சப்போர்ட்ல சும்மா இருப்பாங்க வித் ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல, வேற எதுவுமே இல்லாம. ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் we should know where oxygen won't help the patient. ஸோ இது ஏன் நீட் ஃபார் palliative கேர் லங் டிசீசஸ்ல நம்ம சொல்றோம், இல்ல பிரெத்லெஸ்னஸ்ல சொல்றோம் அப்படின்னா, ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நான் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கிடைக்கிற palliative கேரே ரொம்ப கம்மி. இப்போ ஒரு 10% கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு 14% கிடைக்குதுன்னா 1% நான் கேன்சர் பேஷண்ட்ஸ் தான் palliative கேரே அவைலபிளா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ் அந்த நான் கேன்சர் குரூப்ல இருக்கும், அட்லீஸ்ட் கேன்சர்ல இருக்கிறவங்களாவது ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு போனதுக்கு அப்புறமே இனிமே எனக்கு கீமோ வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு சொல்றத கேட்கறதுக்காக ரெடியா இருக்கிறோம் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ். ஆனா ஒரு சிஓபிடில, ஒரு கன்ஜெஸ்டட் ஹார்ட் ஃபெயிலியர்ல, சிஎஸ்டில நம்ம அதை செய்யறதே கிடையாது. ஆஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், ஆஸ் ஃபேமிலிஸ், வி டூ எவ்ரிதிங் டில் த லாஸ்ட் மொமெண்ட். பேஷண்ட்டுக்கு கடைசி வரைக்கும் என்னென்ன இது பண்ணும். திருப்பி ஐசியூ அட்மிஷன், ஒரு வருஷத்துல ஒரு பேஷண்ட் 3 தடவைக்கு மேல வந்தாலே we should stop and ask ourselves. 3 அட்மிஷனுக்கு மேல ஒரு பேஷண்ட்டுக்கு ஆகுது, அண்ட் எவ்ரி அட்மிஷன் இஸ் மோர் தேன் 4 days 3 days போகுது அப்படின்னு சொன்னா, then we should know that this patient is going in a ஒரு டவுன்ஃபால் ஸ்லோப்ல போய்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹெல்த் கரெக்டா ஒன்று டயக்னோஸ் பண்ணி நமக்கு இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னா திருப்பி அதே ப்ராப்ளம் இல்ல வேற ப்ராப்ளத்துக்காக ஒரே பேசிக் டிசீஸ்ல வராங்க அப்படின்னு சொன்னா we should stop and think, but we don't do that. So in the last 2 weeks of life, non-cancer groupல we are still doing more invasive interventions, which is causing a lot of financial burden to the family. fewer symptoms are documented. நம்ம சிம்டம்ஸை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. இங்க பேஷண்ட் போற அட்மிஷன் பண்றது, அந்த என்ன பர்டிகுலர் இதோ அதுக்கே பண்ணிட்டே இருக்கிறது. பேஷண்டோடைய சிம்டம்ஸ், அவங்களோட சஃபரிங்க டாக்குமெண்ட் பண்றது கூட கிடையாது. அடுத்து fewer sedatives, ஏன்னா we are focusing only on இது. அந்த breathlessness மேபி ஒரு அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் இருந்தா கூட it might come down. அந்த பெயின், அந்த ஒரு பெட்டர் அனாலிசிஸ். ஸோ we don't do that. We do only disease related treatment in non-cancer group especially. And most of these patients are given repeated CPRs. திருப்பி இருக்கிற அட்மிஷன்ல. ஸோ திஸ் இஸ் வை palliative கேர் இஸ் நீடட். ஸோ இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா இது கேன்சருக்கு தான் இது கொடுத்துருக்க பிக்சர். இருந்தாலும் திஸ் இஸ் லைக் ஒரு அக்ரெசிவா ஒரு கேர் கொடுத்துட்டே வந்து எண்ட்ல கொண்டு போய் palliative கேர் ஹாஸ்பிஸ் கேர்ன்றப்ப பேஷண்ட் ஃபீல்ஸ் டோட்டலி அபேண்டன், என்னன்னே தெரியாம அவங்கள திடீர்னு ட்ராப் பண்ணோம். ஆனா அதே இது ஒரு லைஃப் லாங் தெரப்பியோட palliative கேரை நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரடியூஸ் பண்ணி, டயக்னோசிஸ்ல இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி, எப்ப தேவையோ அது அதிகமா இருக்கப்ப கொண்டு போயிட்டு கடைசியில ஹாஸ்பிஸ் கேரை டெத் பிரேமெண்ட் வரைக்கும் கொண்டு போறப்ப the patient feels more supported. இன்னைக்கு இருக்கிற நம்ம சூழ்நிலையில ஆஸ் அ பப்ளிக் ஹெல்த் சர்வன்ட்ஸ் நமக்கு இங்க என்ன முக்கியம்? இப்போ இன்க்ரீஸ் இன் த ஏஜ் இருக்கு, இன்க்ரீஸ் இன் ஏஜ் இருக்கு, நமக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, லைஃப் லாங்கா வந்து இது பண்றது. ஆனா டிசீஸ் ப்ரொஃபைல் இஸ் ஆல்சோ சேஞ்ச். ஒரு கேன்சர் வந்தா கூட வித் கேன்சர் பீப்புள் ஆர் லிவிங் ஃபார் 20 years இல்லையா? மல்டிபிள் இதுக்கப்புறம் சர்வைவரா இருக்கிறாங்க, இது பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. போஸ்ட் டிபி சிஓபிடியோட ஒரு 15-20 years இருக்கிறாங்க. பேரலைசிஸ் ஸ்ட்ரோக்கோட ஒரு 20 years இருக்கு. ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ். இப்போ இது எல்லாம் வரப்ப இன்க்ரீஸ் ஃபார் கம்யூனிட்டி பேஸ்ட் palliative கேரோட இம்பார்ட்டன்ஸ் வருது. வேர் we as healthcare providers in the public system are going to play a very important role. So breathlessness எப்படி evaluate பண்ணுவோம்?
நம்மளுடைய ரெகுலர் இது டீடைல்டு ஹிஸ்டரி எடுக்கணும். பேஷண்ட்டுக்கு எப்போ வருது, எப்பெல்லாம் வருது, எப்பெல்லாம் அதிகமாகுது, எப்பெல்லாம் குறையுது, மாத்திரை எடுத்தா குறையுதா, எந்த மாத்திரை சாப்பிட்றீங்க, எத்தனை தடவை சாப்பிட்றீங்க, இதெல்லாம் கிளினிக்கலா எக்ஸாமின் பண்றோம். இன்வெஸ்டிகேஷன்ஸ், எக்ஸ்ரே, இசிஜி, பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், எக்கோ, சிடி, பிளட் கேஸ் அனாலிசிஸ், இதெல்லாம் வந்து எவாலுவேஷன் பார்ட்ல. இது நம்ம கான்ஸ்டன்டா ரொட்டீனா பிசிக்கலா பண்றது. இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் சீரியஸ் ஹெல்த் ஆஸ் பாலியேட்டிவ் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ், என்னெல்லாம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரெத்லெஸ்னஸ்னால நான் தினமும் தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறத கூட என்னால பண்ண முடியல. என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை நான் எதுக்குனாலும் டிபெண்ட் ஆயிருக்க வேண்டியதா இருக்கு. என்னுடைய முக்கியத்துவம் இந்த குடும்பத்துல போயிடுச்சு, எப்ப பார்த்தாலும் குறைஞ்சிருச்சு. சோஷியல் ஐசோலேஷன், என்னால முந்தி மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு ஒரு 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 25 வயசு பையனுக்கு ஒரு ஒரு சிவியர் ஆஸ்துமா அட்டாக் இருக்கிற பையன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் வில் நாட் ஒரு 2 தடவை வந்து கூட வந்து வாடா வாடான்னு கூப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த பொண்ணை வந்து வர சொல்லுவாங்க, நீனும் எங்க கூட வாணுவாங்க, எல்லாம் ஒரு டான்ஸ் கிளாஸ் போறாங்க எல்லாம் சேர்ந்து, இல்லாட்டி எங்க ஆனா எங்கேயாவது போனா இவளுக்கு ஏதாவது முடியாம வந்துடும், இவனுக்கு ஏதாவது முடியாம வந்துடும், அப்புறம் இவனை பார்க்கணும்டா சொல்லவே மாட்டாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களோட பிளான்ஸ். ஸோ சோஷியல் ஐசோலேஷன், எல்லாரும் சேர்ந்து போற ஒரு டீ குடிக்கிறதுக்கு போயிட்டு இருப்பாங்க ஒரு குரூப்ல, வயசானவங்க எல்லாம் ரிட்டையர் ஆறப்ப அந்த இதுல வாக்கிங் போயிட்டு, அதுல ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹார்ட் ஃபெயிலியரோ இல்ல ஒரு ஒரு லங் டிசீஸோ வருது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் அவங்களோட வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு இவங்க வந்து எனக்காக அவங்க மிஸ் பண்றாங்கன்றதுனாலயோ இல்ல அவங்களுக்கு வந்து இவங்களை எப்படி கேர் பண்ணிக்கிறதுன்னு தெரியாததுனால they will slowly leave them out of their group. So it results in frustration, கோவம் and depression and anxiety and fear of death. எனக்கு மரணம் எப்படி நிகழுமோன்ற பயம் தான் ரொம்ப மரணம் நிகழும்ன்றது எல்லாருக்கும் தெரியும், எப்படி நிகழுமோன்றதுல அவங்களுக்கு இருக்கிற பயம். ஸோ நம்மளோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப பேஷண்ட்டை போய் உங்களுக்கு மூச்சோட சிரமமா இருக்கா அப்படின்றதுக்கு சரி இல்லைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இல்லையே அப்படி ஒன்றும் இல்லை, நார்மலா வர பேஷண்ட்டை நீங்க கேக்குறீங்க, அதாவது ஒரு ஃபெட்டிக்டு பேஷண்ட் ஒன்றும் இல்லை, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு 85 இயர் ஓல்டு 45 இயர்ஸ்ல டயபெட்டிஸ்னு டயக்னோஸ்டு, நல்லா ஒரு 70 வரைக்கும் தே மெயின்டைன்ட் பெட்டர் ஹெல்த். 70க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டிட்டரேட் ஆகுது, 80க்கு அப்புறமா இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்று வர்றப்போ அவங்களுக்கு அவங்க ஃபெட்டிக் ஆறாங்க, டயர்ட் ஆறாங்க. அவங்க கிட்ட நீங்க உங்களுக்கு மூச்சு திணறல் இருக்கான்னு கேட்டா மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர் வந்து அவங்கள்ட்ட இல்லைன்னு தான் வரும். இல்லையே, ஏன்னா அது அவங்களோட பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம கொஸ்டினை கொஞ்சம் மாத்தி கேட்டு பார்ப்போமே, வாட் ஹாவ் யூ ஹேட் டு கிவ் அப் இன் ஆர்டர் டு அவாய்ட் பிரெத்லெஸ்னஸ்? நீங்க எந்தெந்த வேலையெல்லாம் செய்யறத விட வேண்டியதா இருக்கு, ஏன்னா உங்களால மூச்சு கண்டினியூஸா விட முடியல, மூச்சு திணறல் இருக்கிறதுனால நீங்க எதெல்லாம் ஸ்டாப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதை யார வேணாலும் கேட்டு பார்க்கலாம். நம்ம ஒரு ஜீரியாட்ரிக் பேஷண்ட் வராங்க, என்னம்மா முந்தி மாதிரி வாக்கிங் போறீங்களா? இல்லப்பா முந்தி மாதிரி முடியல, மூச்சு வாங்குதுமா சொல்றாங்களா இல்லையா? நம்ம அந்த கேள்விய மாத்தி கேட்கறதுக்கு நம்மளை கொஞ்சம் பழகிக்கணும். ஸோ அப்படிதான் நம்ம அசஸ் பண்ணணும். ஸோ நிறைய கிரேட் இருக்கு. நீங்க வந்து நம்ம பெயினுக்கு அசஸ் பண்ற மாதிரி நியூமரிக் ரேட்டிங் ஸ்கேல் மூலமா கேட்கலாம். ஆக்சுவலா மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில்ல ஒரு இதே அதெல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ண சொல்றேன். நான் அந்த இதை கொடுக்குறேன். அது 0 to 4ல இப்ப நான் வந்து வேகமா எக்ஸசைஸ் பண்ணாதான் எனக்கு மூச்சு திணறல்ன்றது அது நார்மலா எல்லாருக்குமே இருக்கிறது, அதனால அதை கிரேட் 0 சொல்றாங்க. நம்ம ஒரு வேகமா நான் நடந்து இல்ல படி ஏறுறப்பயோ இல்ல மலை ஏறுறப்பயோ தான் எனக்கு மூச்சு திணறல் இருக்குதுன்னா அதை கிரேட் 1ன்னு சொல்றாங்க. நான் வந்து என் ஏஜுக்கு நான் மெதுவா நடக்க வேண்டியதா இருக்கு, என்னால மித்தவங்களை மாதிரி என் ஏஜுக்கு 45 வயசுல அவர் நடக்கிற அந்த வேகத்துக்கு என்னால நடக்க முடியல அப்படின்னு சொல்றப்ப அதை கிரேட் 2ன்னு சொல்றாங்க. எப்படி ஒரு 100 மீட்டருக்கு மேல நான் கொஞ்சம் நிறுத்தி தான் போக வேண்டியதா இருக்குன்றப்ப அதை கிரேட் 4. நான் எந்திரிக்கிறதே எனக்கு பெட்டை விட்டு எந்திரிக்கிறதே எனக்கு மூச்சு திணறனால கஷ்டமா இருக்குன்னு சொல்றப்ப அது கிரேட் 5 அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா, முதல்லயே வசனா மேம் சொன்ன மாதிரி எப்ப பேஷண்ட்டை ஸ்பெஷலிஸ்ட் ரெஃபரலுக்கோ இல்ல பாலியேட்டிவ் கேர் ரெஃபரலுக்கோ பண்ணணும். இப்ப கிரேட் 4 or 5ல வர்றப்ப ஒரு 100 மீட்டர் நடக்கிறதுக்கே நான் நின்னு நடக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றப்பையும், பெட்டை விட்டு இறங்கி என்னோட வேலைகளான பாத்ரூமுக்கு போறதுக்கே எனக்கு ஒரு சப்போர்ட்டோட போகணும், இல்லைன்னா அதுவே எனக்கு மூச்சு திணறனால கஷ்டமா இருக்குன்னு சொல்றப்ப அது டெஃபினெட்லி நீட்ஸ் பாலியேட்டிவ் கேர். இது வந்து மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் எம்ஆர்சி ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நியூமரிக்கல் ரேட்டிங் ஸ்கேல். இன்னொன்னு என்ன நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்னது,
பிரீத்திங், திங்கிங், ஃபங்க்ஷனிங். இது நம்ம டோட்டல் பெயின் பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம பெயின்ல என்னென்னலாம் பார்க்கணும்னு பார்த்தோம். வாட் ஆர் த 4 காம்போனன்ட்ஸ் ஆஃப் பெயின், டோட்டல் பெயின் கான்செப்ட்? யாராவது சொல்லுங்க. நானும் வசனா மேமே பேசிட்டு இருக்கோம். யாருமே சொல்லலைன்னா அப்புறம் வேற எது செய்வாங்க? அவங்க சொல்ற மாதிரி இருக்கு. கமான், எல்லாரும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. டோட்டல் பெயின் கான்செப்ட்லாம் அப்படி இந்நேரம் அசைன்மெண்ட்லாம் வேற எழுதிட்டீங்க. ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் முடிச்சு இன்னைக்கு செகண்ட் அசைன்மெண்ட் வேற சப்மிட் பண்ணியாச்சு. டக்குன்னு சொல்ல வேண்டாமா? டோட்டல் பெயின்ல என்னென்னலாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு? சரி, நான் நேம் கூப்பிட போறேன் இப்போ. அகிலா சொல்லுங்க. அகிலா இருக்கீங்களா? எஸ் மேம். சொல்லுங்க அகிலா, டோட்டல் பெயின்ல என்னென்னலாம் வரும் சொல்லுங்க. டோட்டல் பெயின்ல என்ன வரும் அகிலா? சும்மா சொல்லுங்க, தப்பு இருந்தா பரவாயில்ல, நம்ம தானே திருத்திக்கலாம். அந்த 4 இது இருக்கு இல்லையா? சிசிலி டேம்ஸ் சாண்டர்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னாங்க. அதுதானே பாலியேட்டிவ் கேருக்கு பேஸே. ஒரு பேஷண்ட்டை ஃபுல்லா பார்க்கணும். அப்ப டோட்டல் பெயின்ல என்னென்னலாம் வரும்? சும்மா சொல்லுங்க, தப்பு இருந்தாலும் பரவாயில்ல. அலமேலு, அகிலா மியூட் பண்ணிக்கோங்க. கோமதி, யாராவது சொல்லுங்க. யாரும் ஒண்ணும்லாம் உங்களுக்கு வந்து இது பண்ண போறது இல்ல. எல்லாரும் நீங்க எக்ஸாம்லாம் எழுதிட்டீங்க, அசைன்மெண்ட்லாம் எல்லாருக்கும் தெரியும். நீங்க அட்லீஸ்ட் ரெஃபர் ஒன்னும் இல்லை, நீங்க கூகுள் பண்ணா கூட என் நேரம் வந்திருக்கும். டோட்டல் பெயின்ல என்னென்னலாம் இருக்குன்னு நீங்க கையில இருக்க போன்ல கூகுள் பண்ணீங்கன்னா என் நேரம் வந்தாச்சு. சொல்லுங்க அப்ப டக்குன்னு. கிருஷ்ணமூர்த்தி சொல்லுங்க. யாரும் அன்மியூட் பண்ணிருக்கீங்க? Physical pain, சொல்லுங்க. social, spiritual distress, சூப்பர். illness ma'am. ஓகே, Serious illness. அதான் பிசிக்கல், சோஷியல், எமோஷனல், சைக்காலஜிக்கல், சைக்கோ சோஷியல் சேர்ந்து. கரெக்ட். பிசிக்கல் பெயின்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. பிசிக்கல், சைக்கலாஜிக்கல், சோஷியல், அதுதான் எமோஷனல்ல வருது. சைக்கலாஜிக்கல் அண்ட் எமோஷனல் பெயின். ஸோ டிஸ்ட்ரெஸ், இந்த நோயினால எனக்கு வர்ற கஷ்டங்கள் அதை பத்தி. சோஷியல்ன்றது வந்து ஜாப் லாஸா இருக்கலாம், ஃபைனான்சியல் பர்டனா இருக்கலாம், இது எல்லாமே வரும். ஸ்பிரிச்சுவல், ஏன் எனக்கு இது நடந்தது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் பெயின். ஸோ இது எல்லாமே ஒரு பேஷண்ட்டை அஃபெக்ட் பண்ணுதுன்றதான் டோட்டல் பெயின் கான்செப்ட். அதே மாதிரி பிரெத்லெஸ்னஸ் எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது? இப்போ யூஸ்வலா நீங்க ஒரு நமக்கே ஒரு இதுல எத்தனை பேருக்கு யாருக்காவது ஆஸ்துமா இருக்கிற பேஷண்ட்ஸ் இருக்கிறீங்களா? ஜஸ்ட் டக்குன்னு யாராவது சொல்லுங்களேன். உங்க இதுல யாராவது இப்ப இருக்கிறவங்க, இப்ப நம்ம இந்த குரூப்ல இருக்கிற 50 பேர்ல ஆஸ்துமேட்டிக்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஆஸ்துமேட்டிக்கோ வீசிங்கோ வரவங்க யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்ல. ஓகே. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட்டுக்கு மூச்சுத்திணறல் வர்றப்போ, மூச்சுத்திணறல் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அந்த அந்த அது என்ன ஆகும்? அப்ப ஆஸ்துமால வரப்ப நமக்கு எக்ஸலேஷன் முடியாது, வெளியில விடுறது, உள்ள இழுத்துருவீங்க, வெளியில அந்த விழுந்துறப்ப நமக்கு மூச்சு குழாய் வந்து ஃபுல்லா கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. அப்ப நமக்கு ஒரு ஃபுல்லா எக்ஸேல் பண்ணி அடுத்த இன்ஹலேஷன் எடுக்க முடியாது. ஓகே, அந்த இது வர்றப்ப ஒரு அங்க ஒரு தவிப்பு வரும், நமக்கு அடுத்த இன்ஹலேஷன் எடுக்க முடியலன்ற அந்த தவிப்பு வரும். அப்ப இன்எஃபிஷியன்ட் பிரீத்திங், அப்ப இன்னும் அதிகமா ஒர்க் பண்ணுவோம் பிரீத் பண்றதுக்கு. அப்ப என்ன ஆகும்? உடனே வந்து அந்த பழைய, அதாவது உடனே ரிலீஃப் ஆகல அப்படின்னா என்ன நடந்துச்சுன்றத திங்கிங், அதனால வர இது, ஐயோ இது இப்படித்தானே போன தடவை இருந்துச்சு, அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனோமே, அப்புறம் வந்து ஊசி போட்டாங்களே, அதுக்கப்புறம் அட்மிஷன் பண்ண வேண்டியதாச்சு, நெபுலைசர் வைக்க வேண்டியதாச்சு இந்த நேரத்துல. ஸோ இந்த எல்லா பாஸ்ட் மெமரிஸ் வர்றப்ப அந்த திங்கிங் நம்மளோட இன்னும் அதிகமா ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஃபேக்டர் அது பண்ணும். அடுத்து ஃபங்க்ஷனிங், இட் ரெடியூசஸ் த ஆக்டிவிட்டி. இது எப்படி கண்டினியூஸ் ஆகிறப்ப அந்த பேஷண்ட் ஒரு சிஓபிடி பேஷண்டா மாறுறப்போ
இது எல்லாம் இது நடந்தா எனக்கு பிரச்சனை வருது, இதுக்கு நான் நடக்காமே இருக்கிறேன், எந்திரிச்சாலே எனக்கு ப்ராப்ளம் வருது. ஒண்ணு வீட்டுல சொல்றாங்க, இது நீங்க எதுக்கு தேவையில்லாம என்னத்தையா செஞ்சு அதுக்கப்புறமா இழுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க, அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு ஓடணும்னு சொல்றதுனால ஐசோலேஷன் இது. ஸோ இட் இஸ் அ சைக்கிள் அகெயின். பிரெத்லெஸ்னஸ்ல பிரீத்திங் ஒரு பார்ட்னா அதோட அசோசியேட்டட் திங்கிங் அண்ட் அது அசோசியேட்டட் ரெடியூஸ்டு ஃபங்க்ஷனிங், இது மூணும் திஸ் இஸ் கால்ட் அஸ் த பிரீத்திங் திங்கிங் ஃபங்க்ஷனிங் கிளினிக்கல் மாடல். ஸோ இது நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா கிடைக்கும் இந்த பிக்சர். நீங்க அதை என்ன போடணும், பிரீத்திங் திங்கிங் ஃபங்க்ஷனிங் கிளினிக்கல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணணும். ஏன் இதை நம்ம மெயினா இதை நம்ம இது எதுக்கு இதை படிக்கிறோம் அப்படின்னா, எங்க இதை நம்ம இன்டர்ஃபேர் பண்ணலாம், இன்டர்வீன் நம்ம பண்ண முடியும் இந்த இதுல. இப்போ பேஷண்ட் மூச்சு திணறி இருக்காங்க, ரொம்ப இதா வர்றாங்க, நம்ம கிட்ட பேசுறதுக்கு முடியல, இது பண்ண முடியல. அப்ப அவங்க கிட்ட வந்து பக்கத்துல ஜஸ்ட் உட்காருங்க. ஃபர்ஸ்ட் சிட் வித் த பேஷண்ட். அவங்களுக்கு மூச்சு விட முடியலன்னு எனக்கு தெரியுது, அவங்க கிட்ட அப்ப கேள்வி கேட்காதீங்க, நமக்கு பார்த்தாலே தெரியுது அவங்க மூச்சு திணறாங்கன்னு. இப்ப மூச்சு திணறலா இருக்கா, கஷ்டமா இருக்கா, என்னன்னு சொல்லுங்கன்னா அவங்களுக்கு வாயை திறந்து பேசவே முடியாது. அப்ப மூச்சு விட முடியல, ஆனா இங்க பாருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, சுத்தி இருக்கிற கொஞ்சம் அந்த அந்த கமோஷன் எல்லாம் அங்க இருந்து மித்தவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க, இது பண்ணுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப உங்களுக்கு இப்படி வரும் தானே, ஏற்கனவே வந்திருக்கு தானே இது. இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம நெபுலைசர் வைப்போம். இப்போ நெபுலைசர் வைக்கிறப்ப இப்ப என்ன ஆகும், கொஞ்சம் பெட்டரா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்குள்ள டாக்டர் வந்துருவாரு. நீங்க எப்போ எடுக்கிற மாத்திரை எடுத்துக்கிட்டீங்களா, அப்படி இல்லையா, இந்தாங்க எடுத்துக்கோங்க. தண்ணிய வேகமா குடிக்காதீங்க, இந்த பாருங்க தண்ணி பக்கத்துல வச்சிருக்கேன், மெல்லிசா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி இது பண்ணிக்கோங்க. மெதுவா காத்த வேகமா உள்ள இழுக்க முயற்சி பண்ணாதீங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். முதல்ல காத்த மெதுவா வெளியில விடுவோம். எப்பவுமே நம்ம சொல்லுவோம் தெரியுமா, டீப் ஏதாவது ஒருத்தவங்க பேனிக்கா இருந்தாங்கன்னா கொஞ்சம் அப்படியே மூச்சு இழுத்து விட்டீங்கன்னா அமைதியாயிரும். கிடையாது, மூச்சை இழுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆக்சுவலா நமக்கு ரொம்ப படபடப்பா இருக்கிறப்ப நீங்க மூச்சை இழுத்து பாருங்க, வராது. இப்ப ஐயோ என்னடா இதுவும் வர முடியல, காம் பண்றதுக்கும் நம்மளால செய்ய முடியலன்னு நமக்கு அதுவே பயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ரிவர்ஸ்ல சொல்லி பாருங்க, மூச்சை மெதுவா வெளியில விடுங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிரீத்திங் சொல்லுவோம் இல்லையா, வாய்க்களை குவிச்சிட்டு அந்த மாதிரி மூச்சை மெதுவா வெளியில விடுங்க. இப்ப மெதுவா உள்ள இழுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டை காம் டவுன் பண்ணுங்க, அந்த பேஷண்ட்டை அஷர் பண்ணுங்க, பக்கத்துல உட்காருங்க. ஸோ திஸ் இஸ் வை திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே ஒரு பிரெத்லெஸ்னஸ்ல இட் பிளேஸ் அ ரோல். நாட் ஓன்லி பிரீத்திங், த திங்கிங் ஆஃப் த பேஷண்ட் அண்ட் த ஃபங்க்ஷனிங் ரெடக்ஷன் ஆஃப் த பேஷண்ட் ஆல்சோ. நர்சிங் அசஸ்மெண்ட் எப்ப நம்ம எங்க பண்றோம், எவல்யூஷன் எல்லாம் மித்ததெல்லாம் இருக்கட்டும், அடுத்தது பேஷண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்குறோம் உங்களுக்கு கேளுங்க. அதுக்கப்புறமா ரெஸ்பிரேட்டரி ரேட் பாருங்க, அவங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்கன்னு பாருங்க, மூச்சு விடுறப்ப எந்த பொசிஷன்ல அவங்க பெட்டரா ஃபீல் பண்றாங்கன்றத அசஸ் பண்ணுங்க, அவங்களால பேச முடியுதா, சாப்பிட முடியுதா, தூங்க முடியுதான்றத அசஸ் பண்ணுங்க. எப்படி யூஸ் பண்ணலாம், பெயின் ஸ்கேல் மாதிரியே 0 to 10 சொல்லி கேட்கலாம். இப்ப 0 உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளா மூச்சு விட முடியுது, 10னா சுத்தமா எனக்கு பேசுறது கூட முடியல, இல்ல எனக்கு ஒவ்வொரு மூச்சுமே அவ்வளவு திணறலா இருக்கு அப்படின்றப்ப இப்ப இது எவ்வளவு, அப்ப 0 to 3 அப்படின்னா மைல்டா இருக்கு, அப்ப நார்மல் மெடிக்கல் ஒரு போஸ்டரோ ஏதோ இது பண்ணியோ அதை இது பண்ணலாம். அதுக்கப்புறமா 5 to 7 அப்படின்றது, 4 to 7ன்றது மாடரேட். இப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு அப்ப மித்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம கொண்டு போகலாம். சிவியரா இருக்கிறப்ப ஸ்பெஷலிஸ்ட் ரெஃபரன்ஸோ இல்ல பாலியேட்டிவ் கேர் சப்போர்ட்டோ நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது வரலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் டிஸ்ப்னியானா பிரெத்லெஸ்னஸ், அதுக்கும் ஆக்சிஜன் சேச்சுரேஷனும் இட் இஸ் நாட் அன் ஈக்குவல். இது கரெக்டா இருந்துச்சுன்னா இது இருக்கவே இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நார்மல் SpO2 இருக்கிற பேஷண்ட் கூட இன்னும் டிஸ்கம்ஃபர்ட்டில் இருக்கலாம். அப்ப மானிட்டரை பார்த்துட்டு எல்லாம் கரெக்டா தாங்க இருக்குது, 98% இருக்குது, சும்மா நீங்க மூச்சு விட முடியலன்னு சொல்லாதீங்க. அப்ப கவனிங்க பேஷண்ட்டுக்கு வேற என்ன ப்ராப்ளம். ஸோ பிரீத்திங் நார்மலா இருக்குன்னு நமக்கு தெரியுது, மானிட்டர் கரெக்டா இருக்குன்னு சொல்லுது, ஆக்சிஜன் சேச்சுரேஷன். அப்போ திங்கிங்லையா ஃபங்க்ஷனிங்லையா எங்க அந்த மாடல்ல நம்ம பேஷண்ட்டை சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இன்டர்வென்ட் பண்ணி கேட்கணும். இப்போ ஆக்சிஜன் டசன்ட் ஃபிக்ஸ் ஆல் டிஸ்ப்னியா, நம்ம அதை ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்ப மித் என்னது, ஆக்சிஜன் கொடுத்தா எல்லா மூச்சு திணறலையும் சரிப்படுத்திட முடியும், அது உண்மை இல்லை. ஹைபாக்சிமியா, ஆக்சிஜன் குறைவா இருந்தால் மட்டுமே ஆக்சிஜன் சப்போர்ட் பண்ணும், அதுவும்
நம்ம கோவிட் டைம்ல தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சுது. எப்ப பார்த்தாலும் இந்த மாஸ்க் வைக்கிறதன் மூலமா என்ன ஆகும்னா இந்த இடம் ட்ரை ஆகும், இன்னும் பேஷண்ட்டுக்கு சஃபகேஷன் வரும். நேசல் கேனுலா மூலமா நம்ம கோவிட் டைம்ல கொடுத்து பழகணும். தட் இஸ் த மோஸ்ட் பாலியேட்டிவ் சப்போர்ட்ல எஸ்பெஷலி பேஷண்ட்டுக்கு மைல்டா, அதாவது அவங்களுக்கு ஒரு மனசு திருப்தி இருக்கும் இல்லையா, ஆக்சிஜன் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைப்பாங்க. அது நமக்கு எல்லாருக்குமே இருக்கிறது. கூட இருக்கிற ஃபேமிலிக்கு இருக்கிற ஒரு சப்போர்ட். ஐயோ ஆக்சிஜன் கூட எனக்கு என்னுடைய நெருங்கிய சொந்தத்துக்கு கொடுக்காம விட்ட அவங்களுக்கு நமக்கு இத்தனை தடவை சொன்னாலும் இல்ல கொஞ்சோன்னு ஆக்சிஜன் கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லாயிருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு இல்லையா. அப்போ வந்து இந்த மாஸ்க் வைக்கிறாம நேசல் கேனுலா மூலமா ஒரு லோ டோஸ் ஆக்சிஜன் நம்ம கொடுக்குறப்போ அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாகவும் இதாகும், ஃபேமிலிக்கும் சரி பேஷண்ட்டுக்கும் சரி அது ஒரு ரிலீஃபை கொடுக்கும். அப்போ அந்த மாஸ்க் இல்லாம நேசல் கேனுலா யூஸ் பண்ணலாம். ஆங்ஸைட்டினால வர்ற மூச்சு திணறலையோ இல்ல மசில் வீக்னஸ் சொன்னோம் இல்லையா, மோட்டார் நியூரான் டிசீசஸ்ல வர மசில் வீக்னஸ்னால வர மூச்சு திணறலையோ ஆக்சிஜன் சரிப்படுத்த போறது கிடையாது. சம்டைம்ஸ் டெர்மினல் கேன்சர் பேஷண்ட்ஸ்ல ஆக்சிஜன் கொடுக்கறது மூலமா டிஸ்ட்ரெஸ்ஸை நாம அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம பேஷண்ட்டை பேசுறதன் மூலமா சொல்லலாம். அதையும் தாண்டி ஆக்சிஜன் வச்சாதான் சரியாகும் அப்படின்னு நம்புறவங்களுக்கு நம்ம நேசல் கேனுலா மூலமா ரொம்ப லோ டோஸ்ல லோ இதுல நம்ம ஆக்சிஜன் ஃப்ளோ கொடுக்கலாம். எப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணும் ஆக்சிஜன் இதுல ரத்தத்துல ஆக்சிஜனோட அளவு குறைவா இருக்கிறப்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு சடன் அட்டாக் ஆஃப் இதுல அது ஹெல்ப் பண்ணலாம். ஆனா ஆங்ஸைட்டிலயோ நியூரோமஸ்குலர் டிசீஸ்லயோ டெர்மினல் கேன்சர்லயோ அது ஹெல்ப் பண்ணாது. இப்ப என்னென்னலாம் நம்ம பண்ணலாம்? நர்சிங் இன்டர்வென்ஷன்ஸ், பேஷண்ட்டை பொசிஷன் பண்றதுல இருந்து ஆரம்பிக்கலாம் இல்லைங்களா. கொஞ்சம் அவங்கள சாய்மானமா ஒரு 45 degrees to 90 degrees உட்கார வைக்கிறப்போ they will feel better அப்படின்றது. ஃபேன் தெரப்பி, ஃபேன் டு ஃபேஸ், சின்ன இப்பெல்லாம் அந்த பேட்டரி ஆப்ரேட்டட் ஃபேன்லாம் கூட கிடைக்குது இல்லையா, மூக்குலையும் வாயிலையும் ஒரு சைட்ல படுற மாதிரி ஒரு 30 seconds to 2 minutes வச்சுட்டு மாத்தி மாத்தி வைக்கிறது மூலமா பேஷண்ட்டுக்கு வந்து காத்து நிறைய கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஜன்னலை பார்த்து அவங்களுடைய பெட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். நம்மளால பப்ளிக் இதுல என்ன பண்ண முடியுமோ, ஓகே நமக்கு ஒரு பிரைவேட் ரூம் பெரிய காத்தோட்டமா இருந்தா சரி, அந்த பேஷண்ட்டை கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கிற இடத்துல கொஞ்சம் வெளிச்சமா இருக்கிற, ஏற்கனவே அவங்க சஃபகேட் ஆயிருக்கிற பேஷண்ட்டை இன்னும் ஒரு 4 பேருக்கு நடுவுல போடாம அவங்கள வந்து கொஞ்சம் வெளிச்சமா காத்தோட்டமான ஒரு பெட்ல அவங்கள மாத்தலாம். அடுத்து அவங்கள சுத்தி இருக்கிற சத்தங்களை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அந்த டைம்ல நம்மளும் பேனிக் ஆகி பக்கத்துல இருக்கிறது அதெல்லாம் இந்த சத்தம் இல்லாம அந்த இடத்த கொஞ்சம் அமைதியா வச்சுக்கலாம். பி பிரசன்ட், ஸ்டே பிரசன்ட் வித் த பேஷண்ட். ஒரு பேஷண்ட் ஒரு பேனிக் அட்டாக்லயோ இல்ல ஒரு மூச்சு திணறல்ல போறப்பயோ நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி என்னன்னா ஸ்டேயிங் வித் த பேஷண்ட், ஜஸ்ட் பி தேர் வித் த பேஷண்ட். கவுன்சிலிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் பேஷண்ட்ஸ் பிலீவ்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். இல்ல நமக்கு இது எல்லாமே தெரியுது, இது பிசிக்கலா இவங்களுக்கு சால்வ் பண்ணியாச்சு அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க மூச்சு திணறல்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம மற்ற ஆஸ்பெக்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ரீஅஷ்யூர் ரியலிஸ்டிக்லி. இப்போ ஒரு டெர்மினல் கேன்சர்னால வர்றது அப்படின்றப்ப இது இப்படித்தான் இருக்கும்ன்றத டக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது, இதுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இல்லை, என்ன நம்ம செய்யலாம் அந்த மாதிரி வர்றப்போ சொல்லலாம். நீங்க வீட்டுல இருக்கிறீங்க இப்படி வருது அப்படின்னு சொன்னா மூஞ்சியில படுற மாதிரி ஃபேன் வைக்கலாம், அவங்கள ஒரு நல்ல ஒரு காற்றோட்டமான அறையில வைங்க. அந்த இதுல வந்து ரொம்ப அதிகமான ஸ்மெல்லும் இருக்க வேண்டாம், அதிகமான சவுண்டும் இருக்க வேண்டாம், அந்த மாதிரி ஒரு இது. ஸோ ரிலாக்ஸேஷன் டெக்னிக் சொல்லி கொடுக்கலாம். ப்ரீத்திங் கண்ட்ரோல், ப்ரீத்திங் எக்ஸசைசஸ். நான் சொன்ன மாதிரி மூச்சை உள்ள இழுங்கன்னு சொல்றதை மாத்தி நம்ம என்ன ஃபர்ஸ்ட் சொல்லணும், பேஷண்ட்டை மெதுவா வாய் வழியா மூச்சை வெளியில விடுங்க. அது ஹார்ன் இல்லாம அந்த மாதிரி பர்ஸ்ட் பிரீத்திங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வயிற்றுல இருந்து டயப்ரமிக் பிரீத்திங் சொல்லி கொடுக்கலாம். மூக்கால ஃபுல்லா இழுக்காம வயிற்றால டயப்ரமிக் பிரீத்திங். இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ நம்ம ஏரியால ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் இருக்கிறாங்க இல்ல யோகா தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எங்க பேஷண்ட்டுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக். அதுதான் கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட். நம்ம ஒரு வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் இதை ஒருத்தவங்க ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்கன்னா எங்க பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு நாள் ஒரு யோகா டேவா அன்னைக்கு பேஷண்ட்டுக்கும் சேர்த்து இதை எங்களுக்கு மூச்சு விடுற பயிற்சி சொல்லி கொடுங்களேன். எங்க எல்லாருக்கும் வயிற்றால எப்படி மூச்சு விடுறது, வாயால எப்படி மூச்சு விடுறது, மூக்கால கழுத்துல வச்சு மூச்சு விடுறது, இதெல்லாம் சொல்றீங்களே இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். ரீஹாபிலிட்டேஷன், பிசியோதெரபிக்கு ரெஃபர் பண்ணலாம். ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட் இருக்கிறாங்கன்னாலுமே அவங்களுக்கு ஒரு லங் டிசீஸ்னா எந்த அளவுக்கு பிசியோதெரப்பியில அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதுக்கு நம்ம இது பண்ணலாம்.
பேஷண்ட் சப்போர்ட் குரூப்ஸ் அதே மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸை நம்ம ஒரு இப்பெல்லாம் நானே பிஹெச்சில எல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கன்சல்டன்ட் வராங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வர்றப்ப இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஒருத்தருடைய ஹெல்ப் அவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு இது உதவி இருந்திருக்கும், அதை எப்படி பண்ணலாம். அதே மாதிரி எப்ப எனர்ஜி தேவையோ, இப்ப சில பேருக்கு காலையில ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ காலையில அவங்களுக்கான முக்கியமான வேலைகள் எல்லாம் எப்படி செஞ்சுக்கலாம், நம்ம அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம். உங்களோட எனர்ஜி எதுக்கு முக்கியமான தேவையோ அதுக்கு எப்படி அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்டுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்த ஒரே சமயத்துல எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யாதீங்க. உங்களோட எனர்ஜி லெவலுக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி பேஸ் பண்ணலாம், எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எப்படி பொசிஷன் பண்ணி உட்காரணும்ன்றது முதற்கொண்டு எல்லாமே நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் என்ன, இது நமக்கு எல்லாருக்குமே ஸ்பெஷலிஸ்ட் ரெஃபரலோ ஏதோ தெரியும். பிராங்கோ டைலேட்டர்ஸ் கொடுக்கலாம், இன்ஹேலர்ஸ் கொடுக்கலாம், ஸ்டீராய்ட்ஸ் இருக்கு, நெபுலைசர்ஸ் இருக்கு, ஆக்சிஜன் சப்போர்ட், இன்ஃபெக்ஷன் இருந்தா ஆன்டிபயோட்டிக்ஸ், பிளட் கிளாட் இருந்ததுன்னா ஆன்டிஃபைப்ரோட்டிக்ஸ், அண்ட் மார்ஃபைன் பிளேஸ் அ ரோல் இன் பிரெத்லெஸ்னஸ். ஸோ ஈவன் பேஷண்ட்டுக்கு பெயினுக்கோ கேன்சருக்கோ கொடுக்கலனாலும் ஒரு டெர்மினல் பிரெத்லெஸ்னஸ்னா இன்க்யூரபிள் ஒரு டிசீஸ், என் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, இன்டர்ஸ்டீஷியல் லங் டிசீஸா இருக்கலாம், கேன்சர் ரிலேட்டடா இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ மார்ஃபைனை வெரி லோ டோசஸ்ல ஓரலா கொடுக்குறப்ப 2.5 mg 5 mg தான் மினிமம் நமக்கு கிடைக்கிறது. அதுல பாதி 10 mg கிடைக்கும், அதுல 5 mg பாதி சொல்லுவோம். இதுக்கு பிரெயினுக்கு 2.5 mg ஈவன் ஜஸ்ட் பிடி டோஸ் ரியலி ஹெல்ப்ஸ். எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நமக்கு மார்ஃபைனை பத்தி ஒரே லைன் என்ன படிப்போம் காலேஜ்ல படிக்கிறப்ப, ஃபார்மகாலஜி வர்றப்ப அது ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷனா கொடுக்குது. அதுல தானே நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறதே மார்ஃபைனை கொடுக்கறதுக்கு. ஐயோ மார்ஃபைன் கொடுத்தா பேஷண்ட் செத்துருவாங்க, ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன். அது அப்படி கிடையாது. மார்ஃபைனோடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ல ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் கிடையாது, ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸை அது கொஞ்சம் டிப்ரெஸ் பண்ணுது. அப்போ நமக்கு இன்னும் எனக்கு காற்று ஏர் ஹங்கர், பிரெத்லெஸ்னஸ்னா என்ன அர்த்தம், எனக்கு பத்தல, நான் எடுக்கிற மூச்சு எனக்கு பத்தலைன்னு பேஷண்ட் சொல்றாங்க இல்லையா? அதுக்கு ஆக்சிஜனுக்கு மட்டுமே அது காரணம் கிடையாது. அந்த காத்து எடுக்க பத்தாதனால ஆக்சிஜன் குறையலாமே ஒழிய ஆக்சிஜன் குறையறதுனால நம்ம பிரெத்லெஸ்னஸ் நம்ம ஃபீல் பண்ண போறது இல்லை. இட்ஸ் ரிவர்ஸ். இப்போ எனக்கு அந்த காற்று தேவைன்ற அந்த ஒரு தேவை இருக்கு இல்லையா, அதை மார்ஃபைன் கம்மி பண்ணும். இப்போ எந்த பேஷண்ட்டுக்கு மார்ஃபைன் கொடுக்கணும்ன்றத நமக்கு தெரியணும். ஸோ டெர்மினல் பிரெத்லெஸ்னஸ் இருக்கிறப்போ அந்த பேஷண்ட் ஒரு இன்க்யூரபிள், அவங்களுக்கு ஆக்சிஜனோ வேற எதுவும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு தெரியறப்போ அந்த பேஷண்டோடைய சஃபரிங்கை குறைக்கிறதுக்கு, அவங்கள தூக்கத்துல ஆழ்த்துறதுக்கோ இல்ல அவங்கள அன்ரெஸ்பான்சிவா ஆக்குறதுக்கோ நம்ம இங்க மார்ஃபைன் கொடுக்கல. அவங்களோட சஃபரிங்கை குறைக்கிறதுக்காக நம்ம வெரி வெரி லோ டோசேஜ் மார்ஃபைனை கொடுக்குறோம். சரி, அந்த பேஷண்ட் ஏற்கனவே கேன்சர் பேஷண்ட், அவங்க ஏற்கனவே மார்ஃபைன் 30 mg எவ்ரி 4 hours எடுத்துட்டு இருக்காங்க மேடம். அப்ப நான் அவங்களுக்கு என்ன பண்றது, அப்படியே அவங்க பிரெத்லெஸ்னஸ் சொல்றாங்க அப்படின்னா ஒரு 5 mg மட்டும் அவங்களோட டோசேஜ்ல இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து நான் இன்வேசிவ் வென்டிலேஷன். ஏன்னா வென்டிலேஷன்ல போடுறப்போ அந்த பேஷண்ட்டை திருப்பி அந்த வென்டிலேஷன்ல இருந்து அவங்க இனிமே மறுபடியும் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வரமாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு ஜட பொருளா தான் அவங்க பெட்ல தான் இருக்க போறாங்க அப்படின்னு தெரியறப்போ ஈவன் தென் ஃபார் த ஃபேமிலி வென்டிலேஷன்ல இருந்து அவங்கள எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு டெசிஷன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வென்டிலேஷன் ஆஃப் பண்ணவுன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம தான் அவங்கள சாகடிச்சிட்டோமோ அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த பேஷண்ட் வென்டிலேஷன் கொடுத்தாலும் அவங்க மறுபடியும் அவங்களோட இதுக்கு வரப்போறது இல்ல அவங்க அப்படிதான் இருக்க போறாங்க. இந்த வென்டிலேட்டர்ல போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு குவாலிட்டி ஆஃப் லைஃப் நமக்கு திருப்பி கொடுக்க முடியாது அந்த பேஷண்ட்டுக்குன்றப்போ நம்ம நான் இன்வேசிவ் வென்டிலேஷனை சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், மெடிசின்ஸை ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணலாம். எய்ம் மார்ஃபைன் யூஸ் பண்றப்பயோ இல்ல எந்த ட்ரக் யூஸ் பண்றப்பயோ ரிலீஃப் தான், செடேஷன் கிடையாது. பேஷண்ட்டை எவ்ரி ஃபியூ ஹவர்ஸ் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அசஸ்மெண்ட்டை திருப்பி பண்ணணும், ஒரு தடவை பண்ணிட்டு விடுறது கிடையாது. இந்த பேஷண்ட் சீரியஸ்லி சஃபரிங் we have to assess and explain clearly to the family. தயவு செய்து ஃபேமிலியை இன்வால்வ் பண்ணுங்க. நாங்க இதை செஞ்சிருக்கிறோம், இதை அடுத்து செய்ய போறோம், இதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், இதுக்கப்புறமா ஆக்சிஜன் கொடுத்துருக்குறோமா, 7 நிமிஷத்துல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம ஆக்சிஜன் வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, நம்ம அடுத்ததை நம்ம இது செய்யலான் இருக்கிறோம்.
இது இப்படி செய்யலாம், நீங்க பக்கத்துல இருக்கிறப்ப இதுக்காக பயப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வேற என்னெல்லாம் இருக்குது? நம்ம பிரெத்லெஸ்னஸ்ல தான் நான் ரொம்ப இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன் நம்ம டைமிங்ல. ஏன்னா தட் இஸ் கன்சிடர் ஒன் ஆஃப் த வெரி சீரியஸ் சஃபரிங் இல்லைங்களா? அதனால அதுவும் நம்ம யூஸ்வலா பாக்குறப்ப நம்ம பேனிக் ஆகுறதும் பிரெத்லெஸ்னஸ்ல தான். ஆஸ் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனல் ஆல்சோ வி ஆல்சோ பேனிக் பிகாஸ் ஆஃப் பிரெத்லெஸ்னஸ். இன்னொன்னு என்னது? காஃப், இன்ட்ராக்டபிள் காஃப். இதுவும் கேன்சர் பேஷண்ட்ஸ்ல வரலாம், சிஓபிடி பேஷண்ட்ஸ்ல வரலாம். ப்ளூரல் எஃப்யூஷன் கேன்சர் மெட்டாஸ்டசிஸ்ல வர்றது, நிமோனியால வர்றது, ஹியூமாப்டிசிஸ், பிளட் வாமிட்டிங், ஹிக்கப்ஸ், தொடர் விக்கல், அதுவும் கூட ஒரு மற்ற டிஸ்ட்ரெஸிங் ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் விச் நீட்ஸ் ரெஃபரல். அப்ப டிஸ்னியா, இப்ப நியூரலாஜிக்கல் டிசீஸ்ல நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஏன் வந்து ஆக்சிஜன் வந்து இதாகுது? மோட்டோ நியூரான் டிசீஸ், அட்வான்ஸ் ஸ்ட்ரோக், மசில் வீக்னஸ்ல ஆக்சிஜன் இங்க ப்ராப்ளம் கிடையாது, லங் ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் இல்ல. லங்ஸ் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிற மித்த மசில்ஸ், நம்ம மித்த ஆர்கன்ஸ் ஒர்க் ஆகல, அதுதான் இங்க ப்ராப்ளம். அதனாலதான் இங்க ஆக்சிஜன் இதுல. அப்ப அங்க என்ன பண்ணலாம்? பொசிஷனிங் வைக்கலாம், பேஷண்ட்டுக்கு ஒரு பாசிவ் பிசியோதெரப்பி சொல்லி கொடுக்கலாம், எப்படி ஆக்சசரி மசில்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அவங்க பிரீத் பண்றதுன்றத சொல்லி கொடுக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் ஆகாம பாத்துக்கலாம். ரொம்ப இப்ப சலைவா அந்த மாதிரி செக்ரீஷன்ஸ் எல்லாம் இருக்குது செரிப்ரல் பால்சி பேஷண்ட்ஸ்ல, டவுன் சிண்ட்ரோம் பேஷண்ட்ல, அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த செக்ரீஷனை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஓகே, அப்புறம் பேஷண்ட் பக்கத்துல இருந்துட்டு நம்ம ரீஅஷூர் பண்றது, பேஷண்ட் அண்ட் ஃபேமிலி, தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ரீஅஷூரன்ஸ், நாட் ஃபால்ஸ் ஹோப். இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்றது கிடையாது. அந்த சமயத்துல அவங்களுக்கு எது உண்மையான எதுவும் ரியலிஸ்டிக் ஹோப் கொடுக்கும். ஸோ காஃப்ல என்னலாம், ஏன் காஃப் சீரியஸ் சஃபரிங்னு சொல்றோம்? இருமியே தூக்கம் போயிடும், எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க, ஆங்ஸைட்டி வரும், இது என்ன நிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு. கண்டிப்பா சிம்டம் ரிலீஃப் இல்லை அப்படின்னா பேஷண்ட் இஸ் கோயிங் இன்டு அ டிஸ்ட்ரெஸ். என்னெல்லாம் காசஸ்? ரெஸ்பிரேட்டரி காசஸ் இருக்கலாம், அசிடிட்டியா இருக்கலாம், கார்டியாக் ப்ராப்ளம்ஸ்னால வரலாம், நம்ம கொடுக்குற சில ட்ரக்ஸ்னாலேயே கூட அது இருக்கலாம், ரேடியேஷன் கீமோதெரப்பி மூலமா இருக்கலாம், அண்ட் சைக்கோஜெனிக் காசஸ், சைக்கலாஜிக்கல் காசஸ். ஹிமோப்டசிஸ்ல என்ன முக்கியம்? பிளட் வாமிட்டிங்ல, யூஸ்வலா லங் கேன்சர்ல, ஓரல் கேன்சர்ல, இதெல்லாம் ஸ்டொமக் கேன்சர்ல இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிளட் ஸ்மால் வால்யூம்ல பார்த்தாலே பேனிக் ஆகும். இது லார்ஜ் வால்யூம் ஆஃப் பிளட் வாமிட்டிங் இருக்கும். காமா இருக்கணும் பேஷண்ட்ஸுக்கு. அப்ப சொல்லணும், நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மேலிக்னன்ட் ப்ளீடிங் உங்களுக்கு வந்துருச்சான்னு எனக்கு தெரியல சாப்டர். அப்போ டார்க் கிளாத்ஸ் வச்சுக்க சொல்லணும். இது நடக்கும் அப்படின்றத ஃபேமிலிக்கு நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி சேஃபா பேஷண்ட்டை, அவங்களுடைய பிளட்லயே அவங்க சஃபகேட் ஆயிடக்கூடாது, அப்ப பேஷண்ட்டை எப்படி பொசிஷன் பண்றது அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி எப்ப ரெஃபரல் தேவையோ அப்ப, சம்டைம்ஸ் ரொம்ப மைல்டா இருக்கிறப்ப நமக்கு ஒரு எக்ஸாமிக் ஆசிடோ எத்தாம்சலேட்டோ ஹெல்ப் பண்ணலாம். ஸோ எப்ப நம்ம அதை எஸ்கலேட் பண்ணணும் அப்படின்றது தெரியும், எப்ப அதை எண்ட் ஆஃப் லைஃப் டிக்ளேர் பண்றதுன்னு நமக்கு தெரியும். அடுத்து டெத் ரேட்டில். டெத் ரேட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வேர்டு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? மரணத்தருது. யூஸ்வலா நம்ம நார்மல் கொலோக்கியல் லாங்குவேஜ் சொல்லுவோம்ல, தொண்டை குழிக்கும் இதுக்கும் இழுத்துக்கிட்டு இருக்குதுங்க, கரெக்ட்னு சத்தம் வந்துருச்சு, அவ்வளவுதான் கடைசி இதுல இருக்கிறாங்க. வீட்டுல முந்திலாம் வீட்டுல மரணங்கள் நிகழ்ந்தப்ப இது ரொம்ப காமன். இது ஏதோ ஒரு நினப்பு, நம்ம தமிழ் சினிமால அது இல்லாத இதே கிடையாது ஒரு பீரியட்ல இல்ல. அந்த நினப்புல வந்து தொண்டைக்குழிக்கு இதுக்கும் உயிர் வந்து ஊசலாடிட்டு இருக்கு, ஏதோ ஒரு நினப்புல இருக்கு, யாரையோ பார்க்கணும்னு தான் உயிர் வெயிட் பண்ணிட்டு இருக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெத் ரேட்டில். இது ஆக்சுவலா எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க? டெத் ரேட்டில் தொண்டைக்குழியில அந்த கரெக்ட்னு ஒரு சத்தம் இருக்கும் இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த நம்ம டெத்தை க்ளோஸா நம்ம அப்சர்வ் பண்றப்ப பேசுற பேஷண்ட்ஸுக்கு பெட் ரிடனா இருக்கிற பேஷண்ட், சடன் டெத்ல நான் சொல்லல, லாங் டைம் பெட் ரிடனா இருக்கிற பேஷண்ட், இல்லாட்டினா ஒரு சீரியஸ் ஒரு நிமோனியாவோ ஒரு ஆஸ்பிரேஷன் நிமோனியாலையோ அதுலயோ வந்து டக்குன்னு ஒரு ஃபெயிலியர் அப்படி இருக்கிற பேஷண்ட்ல வந்து நம்ம இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஆஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸா. இது எதனால வருதுன்னு தெரியுமா? அதுக்காக கரெக்ட், வெரி ட்ரூ. ஸோ த்ரோட்ல செக்ரீஷன்ஸ். ஏன் செக்ரீஷன்ஸ் த்ரோட்ல நிக்குது? அந்த டைம்ல பேஷண்ட் இஸ் டிக்ளைனிங் டோட்டலி, தே ஆர் நியர் டெத், தே ஆர் நாட் ஏபிள் டு ஸ்வாலோ தேர் ஓன் செக்ரீஷன்ஸ், அவ்வளவுதான். அதனால தொண்டையில இருக்கிற அதுல அந்த செக்ரீஷன்ஸ் வழியா காற்று பாஸ் ஆகுது. இப்ப நம்ம ஒரு டம்ளர்ல ஸ்ட்ரா போட்டு ஊதி பசங்க விளையாண்டா அந்த பபுள்ஸ் வரும் பாத்தீங்களா, சத்தம் வரும்ல, அதே தான் நடக்குது. இப்ப நம்ம வின் பைப்பு ஸ்ட்ரா மாதிரி அது வழியா காற்று போயிட்டு வந்துட்டு இருக்குது, நம்ம செக்ரீஷன்ஸ் அப்படியே தொண்டையில நிக்குது.
அந்த செக்ரீஷன்ஸ் வழியா அந்த காத்து கிராஸ் பண்றப்ப பபிள்ஸ் உருவாகுற சத்தம் தான் அது. அப்ப அதை கேட்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப சுத்தி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆக்சுவலா பேஷண்ட்டுக்கு அதனால எந்த கஷ்டமுமே கிடையாது. ஏன்னா பேஷண்ட் ஹஸ் கான் இன் டு a ஸ்டேட் வேர் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு எஃபர்ட்டோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம சக்ஷன் போட்டோம்னா ஆக்சுவலா அதுதான் ரொம்ப பேஷண்ட்டுக்கு டிஸ்ட்ரெஸிங்கா இருக்கும், பெயின்ஃபுல்லா இருக்கும் சக்ஷன். ஏன்னா அது அகெயின்ஸ்ட் ஒரு நம்ம அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் கொடுத்து எடுக்கிறோம் இல்லையா, அதனால ட்ரை ஆகும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் மெடிசன்ஸ் இருக்கு. நம்ம வந்து அட்ரோஃபின் மாதிரியான ஆன்டிகோலினர்ஜிக் கொடுக்கலாம் டிபெண்டிங் அப்பான் த பேஷண்ட். யூஸ்வலா கிளைகோஃபோரிலேட் இல்லடா ஸ்கோபாலமின் நாங்க சொல்லுவோம். கிளைகோஃபோரிலேட் வந்து 2 mg கொடுக்குறப்போ அது வந்து செக்ரீஷன்ஸை கம்மி பண்ணும். ஸோ கிளைகோபைரலேட் கொடுக்கலாம், ஸ்கோபாலமின் கொடுக்கலாம். பேஷண்டோட பொசிஷனை வந்து சைட்ல திருப்பி படுக்க வைக்கலாம். பேஷண்டோட ஃபேமிலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, இல்லம்மா அவங்க வந்து சஃபர் ஆகல, அவங்களுக்கு இது வந்து கஷ்டமா இருக்காது, இது வேற ஒன்றும் இல்லை, எச்சில் அவங்களால முழுங்க முடியல, எச்சில் மட்டும் இல்லை நம்ம உடம்புல இருக்கிற மித்த செக்ரீஷன்ஸும் அவங்களோட தொண்டையில சேர்ந்துட்டு இருக்கு, அது வழியா அவங்க மூச்சு விடுறதுனால இந்த சத்தம் வருது, இது நமக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம், இது ஆனா இது ஒன்றும் இல்லை, நீங்க பாருங்க அவங்க ஆழமா மூச்சு விட்டுட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா இது டுவர்ட்ஸ் த எண்ட் ஸ்டேஜ்ன்றத பேஷண்ட்டுக்கு அவங்களுடைய பேஷண்ட்டை சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நம்ம அதை புரிய வைக்கணும். இப்போ மெடிக்கலாக அதை மேனேஜ் பண்றதுக்கு வந்து ட்ரக்ஸ் இருக்குது, கிளைகோபைரலேட், ஸ்கோபாலமின் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கலாம். பேஷண்டோட பொசிஷனிங் இது பண்ணலாம். ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா செக்ஷனிங் வெரி மைல்டா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் லைஃப் பிரெத்லெஸ்னஸ் எப்படி இருக்கும்? பர்சிஸ்டண்டா இருக்கும், எந்த மெடிகேஷனுக்கும் கேட்காது, புவர் ரெஸ்பான்ஸ் ட்ரீட்மெண்ட். ரொம்ப ஃபேமிலி எப்படி அதை இது பண்ணலாம்? கம்ஃபர்ட் ஃபோக்கஸ் கேர், நான் ட்ரக் மெஷர்ஸ் தான், ஃபேன் தெரப்பி, பொசிஷனிங், பேஷண்ட்டோட அவங்களோட ஃபெட்டிக் ஆகாமல் பார்த்துக்கிறது, மெடிசன்ஸை எந்த அளவுக்கு. ஸோ சம்டைம்ஸ் வி ஹாவ் டு கிவ் பாலியேட்டிவ் செடேஷன் அட் த எண்ட் இதில். அப்போ வந்து ஆன்டி ஆங்ஸைட்டி ட்ரக்ஸோட டோசேஜஸ், மார்ஃபைன் இதெல்லாம் வந்து அப்போ ஹெல்ப் பண்ணும். அண்ட் சப்போர்ட் த ஃபேமிலி. ரோல் ஆஃப் ஃபிசியோதெரப்பி ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் சிஓபிடி, சிஎஸ்டிலாம் அது ஹெல்ப் பண்ணும். அவங்க பேஷண்ட் டயர்டானா அதை அவாய்ட் பண்ணணும், டிஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அதை இது பண்ணணும். வேற என்ன பண்ணலாம் நம்ம? அன்கண்ட்ரோல். ஸோ ஆஸ் அ நர்சிங் ப்ரொஃபஷனல் நீங்க எங்க இன்டர்வீன் பண்ணலாம்? ஒரு பேஷண்ட் திருப்பி திருப்பி ஒரே சிம்டம்ஸ்க்காக வராங்க, நம்ம கொடுக்குற மருந்து மாத்திரைகள் முதல்ல அந்த மருந்து மாத்திரைகள் அவங்க ஒழுங்கா எடுத்துக்கிறாங்களான்னு செக் பண்ணுங்க. எடுத்துக்கலைன்னா ஏன் எடுத்துக்கலன்றதையும் கேளுங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து அந்த எவ்ரி 15 டேஸோ 30 டேஸோ வந்து வாங்கிட்டு போறதுக்கு ஆள் இல்லையா, இல்ல நம்ம வெளியில எழுதி கொடுக்குறோமா, அது காஸ்ட்லியா இருக்கா, அதனால அவங்களால வாங்க முடியலையா. ஸோ செக் வை த பேஷண்ட் இஸ் நாட் டேக்கிங். அண்ட் இஃப் தெர் இஸ் அதையெல்லாம் மீறி எல்லாம் கரெக்டா இருக்கு, சிம்டம்ஸ் அன்கண்ட்ரோல் இல்லைன்னா ப்ளீஸ் ரெஃபர், ரிவ்யூ ரெக்வஸ்ட் பண்ணுங்க உங்க மெடிக்கல் ஆஃபீஸர்ஸை. ஓவர் இன்டர்வென்ஷனை எந்த இடத்துல தவிர்க்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. வேற என்ன பண்ணலாம்? ஏர்லி ரெகக்னிஷனுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஒரு பேஷண்ட்டுக்கு இது ப்ராப்ளம் சீரியஸ் ஹெல்த் சஃபரிங்கா மாறுது அப்படின்ற ஏர்லி ரெகக்னிஷன், யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். கண்டினியூட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட், எஜுகேஷன் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். ஸோ நம்ம என்ன ரிஃப்ளெக்ஷன் இந்த செஷன்ல? The needs of people at the end of life are very similar. ஓகே, என்ன டிசீஸா இருக்கட்டும், டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் லைஃப் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் ஒரே மாதிரி, irrespective ஆஃப் த அண்டர்லைங் லைஃப். அது கேன்சரா இருந்தாலும், சிஓபிடியா இருந்தாலும், ஆஸ்துமாவா இருந்தாலும், டயபெட்டிஸா இருந்தாலும், எண்ட் ஆஃப் லைஃப்ல பேஷண்டோடைய ஒரே இது கம்ஃபர்ட் கேர் தான். அவங்களுக்கு எல்லாருடைய தேவையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ கீ டேக் ஹோம் மெசேஜஸ் என்னது? பிரெத்லெஸ்னஸ் சீரியஸ் சஃபரிங் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஆக்சிஜன் மட்டும் சப்போர்ட்டிவ் மெஷர் கிடையாது. As nurses, we can reduce the suffering by identifying the serious health-related suffering, knowing when to refer, knowing when to support, knowing when to stop over medical intervention. So another, we might not cure every disease, but we can always reduce the suffering. So we only live once. கிடையாது, we always live till the day we die. Actually we die only once. அதுதான் உண்மை இல்லையா? வாழ்க்கை ஒரு தடவை வாழ்வதற்கு ஒரு தடவை தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்ப ரொம்ப கேர்லெஸ்ஸா சொல்ற இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப என்ன ஒரு வாழ்க்கை, இதுல இதை அனுபவிக்காம இதை அனுபவிக்கிறதுனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துரும்னா நான் அனுபவி
இருக்கிறப்போ யூ ஹாவ் டு சஃபர் தட் டில் தட். அப்ப கூட பேஷண்ட் வந்து ஸ்மோக்கிங்கை விடாம இருக்கலாம். ஆனால் டோன்ட் பிளேம் த பேஷண்ட். ஆஸ் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனல் தட் இஸ் நாட் அவர் ஜாப். மாரலா அவங்கள டீச் பண்றது நம்மளுடைய வேலை கிடையாது. நீங்க தான் அதான் இப்ப ஸ்மோக் அதான் ஒரு நாளைக்கு 4 பேக்கெட் குடிக்கிறீங்களா, அப்புறம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. மாரலா அட்வைஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி தட் பேஷண்ட் இஸ் சஃபரிங். Our job as medical professional is not to correct them or morally, but of course you can give them education. இது வந்து டைரக்ட் ரிலேஷன் இருக்கு ஸ்மோக்கிங்க்கும் இதுக்கும். இது குறைக்கிறப்போ அவங்களோட சஃபரிங்கை குறைக்கலான்றத அந்த அக்கறையில அது ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலா சொல்லலாமே ஒழிய பிளேமிங்கோ இது பண்றதோ நாங்க இவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்கல அப்படின்றதையோ கொண்டு போறது that is not our job and that is not ethically right also. ஓகே, இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஐ ரியலி தேங்க் மை மென்டோர் அண்ட் டீச்சர் டாக்டர் ராஜா Meyer who taught pulmonary palliative care for us for the classes, and she also helped me with preparing the presentation. So I thank ma'am very much. சொல்லுங்க, anything that I can help you with more? It was really very effective கிளாஸ் மேம். நல்லாவே எங்களுக்கு வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு நீங்க கொண்டு போனீங்க மேம். Thank you Vasna ma'am. Anybody else? There anything that I can share with more? ஏதாவது அவங்க ஹேனாக்கு அனுப்பணும், அவங்க அப்லோட் பண்ணணும்னா சொல்லுங்க. I'll try to do that. ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு இது டூல் இது இருந்ததுன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் அவங்க பிளாட்ஃபார்ம்ல. சொல்லுங்க மேம். மேம் ஏதாவது கேஸ் டிஸ்கஷன் மாதிரி இருந்ததுன்னா பண்ணுங்க மேம். ஓகே, ஷூர் மேம். Definitely. Thank you. Okay. Thank you. Dear participants, kindly ask your doubts. I think the session was clear, so Yes, definitely ma'am. yeah. So thank you, ma'am. So dear participant, do you have any doubts? Hannah, No, I'll share with you. I have already shared the PPT, but Yes. I'll share the updated one as well as some reading materials. Okay. As for some case study, anything, I'll share it with you within Sure. a day or so. You can upload. Okay, ma'am. Okay. So shall we wind up for today? Yes ma'am. We Okay. have one more session on Wednesday. Hope we see all the participants there, and whoever has not able to attend today's class, hopefully they can get back and see the uploaded link. Sure, sure. Thank you ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you for your insightful session, and thank you, participants. So kindly please Thank you, submit ma'am. your assignment second. So we have released that link also. So please submit that assignments. Okay ma'am. Thank you ma'am. Okay. Okay, ma'am. Thank you. Bye. Thank you, ma'am. Thank you ma'am. Off பண்ணவா? Sorry, Malarmati, are you asking something? I don't think so. Her mic is on. Okay. Okay, ma'am. So Thank you, Hannah. sure. So dear participants, we are winding up for today. So see you on Wednesday. Thank you ma'am. Thank you. Okay ma'am. Thank you.